good morning. So welcome to 100 Learning Together. So இன்னைக்கு இந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் 1ல சாப்டர் 1 2 3 4 5 which is inorganicல இருக்கிற எல்லா டாப் 2 3 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குயிக்கா படிக்க போறோம். ஓகேவா? சோ ஆல்ரெடி ஸ்டடி பிளான் பார்த்தவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இன்னைக்கு காலையில 6 மணில இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ குயிக்கா சாப்டர் 1 2 3 4 5ல இருக்கிற 2 3 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். சோ என் கூடவே சேர்ந்து அழகா இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு செஷன் முடிஞ்ச உடனே நம்ம அழகா அதையும் வந்து ரிவைஸ் பண்ணிட போறோம். சோ 2 டேஸ் தான் நம்ம கையில வந்து லீவ் இருக்கு இல்லையா? சோ இந்த 2 டேஸ பயங்கர எஃபிஷியன்ட்டா நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம 11th சூப்பர் டூப்பர் மார்க் வாங்கலாம். அண்ட் நேத்துக்கே நேமிங் ரியாக்ஷன் யாரெல்லாம் நேமிங் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க. சோ நேமிங் ரியாக்ஷன்ல நம்ம நிறைய क्वेश्चंस வந்து 12th இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ நம்ம இப்போ படிக்கிறது 11th மட்டும் இல்ல, இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் you with 12th also. ஏன்னா இந்த 11th chemistry உடைய continuation தான் நம்ம 12th படிக்கிறோம். and 12th முடிச்ச உடனே நம்ம ட்ரீம் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு we will be writing some entrance examination, right? நம்ம நீட் எக்ஸாம் எழுதுவோம், and then JEE எழுதுவோம், விடி அமிர்தா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல எழுதுவோம் இல்லையா? அதுக்கும் நீங்க இப்போ படிக்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ whenever கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் படிக்கிறப்போவே நம்ம புரிஞ்சு படிக்கணும். ஏன் படிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு படிக்கிறப்போ நமக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த ஹையர் ஆர்டருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ எவ்வளவு பயோ ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் எவ்வளவு சிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கிளாஸ்ல வந்து டக் டக்குன்னு சொல்லுங்க. அண்ட் எவ்ரிபடி smash the like button. So பயங்கரமா எல்லாரும் வந்து லைக்க ஸ்மாஷ் பண்ணிடுங்க and chatல ஒரு ஃபயர் போடுங்கப்பா. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே? சோ ஒன் ஷாட்ல வால்யூம் 1ல இருக்கிற அடுத்த 2 hours full focusோட எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ப்ராப்பரா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நம்ம புக் பேக் क्वेश्चन, புக் இன்சைட் क्वेश्चन எதெல்லாம் நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போவே கூடாது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 hours குள்ள குயிக்கா ரீகால் பண்ண போறோம். சோ ஆர் யூ ரெடி? யாரெல்லாம் ரெடி? டக் டக்குன்னு chatல ரெடி அப்படின்னு போடுங்க. we are going to start. சோ நேத்து ஈவினிங் 7 o'clock நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஷாட்ல படிச்சோம். நேமிங் ரியாக்ஷன், மார்கானிகாவ்ஸ், ஆன்டி மார்கானிகாவ்ஸ் இது எல்லாமே. பட் ஒரு சில SN1 SN2 E1 E2 and then next coming to the SN1 SN2 ல நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம்? பெண்டிங் வச்சிருக்கோம். அது எல்லாமே வால்யூம் 2 நாளையோட செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டினியூ பண்ண போறோம். ஓகேவா? சோ எவ்ரிபடி பேப்பர் அண்ட் பென்னோட சூப்பர் டூப்பர் ரெடி ஆயிடுங்க. we are going to start. yes. சோ இப்போ நம்ம இது வரைக்கும் யாரெல்லாம் ஒண்ணுமே படிக்கல மேம், நான் இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்கல மேம், நான் இப்போதான் ஸ்டார்டே பண்ண போறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, இந்த 2 நாள்ல நான் பாஸ் ஆகணானே தெரியல, இந்த 2 நாள்ல நான் 85+ எல்லாம் வாங்கலாமான்னு தெரியல மேம், நீங்க சொல்றதெல்லாம் நம்பலாமானே தெரியல, நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸாம்ல வருமா, இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிட்டே தான் இருக்கும். சரியா? சோ நான் என்ன பண்றேன் இங்க அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन which is like these are all the question which you should not miss அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே தான் நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இந்த 2 days காலையில 6ல இருந்து நைட் 11 வரைக்கும் நீங்க என்னென்ன எப்பப்போ என்ன டைம்ல படிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே ஸ்டடி பிளான்ல நான் சொல்லிட்டேன். and then chapter wise important questions எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வீடியோல நம்ம 100 learning channel போனீங்க அப்படின்னா வீடியோல chapter wise என்னென்ன important questions-லாம் இருக்கு அப்படிங்கிற top 20 important question for chapter wise நான் வீடியோல சொல்லிட்டேன். and then shorts-ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து என்ன சொல்றோம்? டாப் 15 ஆர்கானிக்ல எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ஆர்கானிக்ல எது இம்பார்ட்டன்ட், நேமிங் ரியாக்ஷன் என்னங்கற ஒரு குட்டி குட்டி டிப்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா we are giving it to you through shorts and the live session. சோ இது வந்து எப்படி இன்டர்சேஞ்சா வந்து இருக்கணும். லைவ் செஷன்ல நீங்க ஒரு கான்செப்டும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க. சோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சு படிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம்ல உங்களுக்கு மறந்துட்டா கூட நம்ம புரிஞ்சதை வச்சு நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம், கீவேர்ட்ஸ் எழுதி அழகா வந்து என்ன பண்ணிடலாம்? மார்க் வந்து நம்ம வாங்கிடலாம். சரியா? சோ அதுக்கப்புறம் லாஸ்டா அதான் இந்த PDF வந்து வரும். சரியா? சோ வெறும் PDF மட்டும் கொடுத்துருங்க மேம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னா வெறும் PDF உங்களுக்கு மார்க் தராது. வெறும் PDF வச்சு நீங்க சூப்பர் டூப்பர் மார்க் வந்து வாங்க முடியாது. வீடியோஸ்ல இருக்கிற கண்டென்ட்டும் நீங்க படிச்சிருக்கணும், ஷார்ட்ல சொல்லி இருக்கிறதையும் you have to make use of it and live class வந்து full instructionம் கேட்டாதான் அந்த PDF எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு தெரியும். சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் அண்ட் PDF இது நானும் கம்பைன் ஆனாதான் நம்ம 100க்கு 95+ வந்து வரும். சரியா? எஸ் மேம், நீங்க சொன்ன நேமிங் ரியாக்ஷன்ஸ் மட்டும் போதுமா? என்டையராவே புக்ல அவ்வளவுதான் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. சரியா? சோ நேத்துடைய லைவ் நம்ம 100 learningல லைவ்ல போனீங்கன்னா யாரெல்லாம் இந்த நேமிங் ரியாக்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்களோ, இல்ல யாரெல்லாம் மேம் எனக்கு அவ்வளவா புரியல அப்படின்னு சொல்றீங்களோ, கொஞ்சம் இந்த வீடியோவை 2x ஸ்பீட்ல பாத்தீங்க அப்படின்னா
பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour தான் உங்களுக்கு டைம் ஆகும். சரியா? ஒரு 1 hourல நேமிங் ரியாக்ஷன்லாம் குயிக்கா படிச்சிடலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா நான் PDF வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். சோ வீடியோ பார்த்துட்டு நீங்க PDF பாக்குறப்ப புரியும். வெறும் PDF வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கலாம்னா கஷ்டம். அண்ட் தென் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நமக்கு வீடியோஸ்ல இருக்கு. கிளியரா? எஸ். So let's start now. எல்லாரும் பேப்பர் அண்ட் பென்னோட ரெடியா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? We are going to start from chapter 1. So chapter 1ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay, so can we start? டக் டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. பிகாஸ் நம்ம சூப்பர் டூப்பர் எனர்ஜியோட பயங்கர எனர்ஜெட்டிக்கா டயர்டே ஆகாம அடுத்த 2 hours ஃபுல் ஃபோக்கஸோட நம்ம வந்து லிசன் பண்ண போறோம் இல்லையா? Yes. Okay. So let's start. Yeah. இப்போ பாருங்க first question. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான question. ஓகேவா? So first question பாத்தீங்க அப்படின்னா define relative atomic mass unit. So relative atomic mass is defined as the ratio of average atomic mass to the unified atomic mass. ஓகேவா? So என்னது? average mass of atom. ஒரு atom இருக்கு அப்படின்னா அந்த atom உடைய average mass divided by unified atomic mass. இததான் நம்ம எப்படி வந்து நம்ம எழுதுறோம் தியரியில அப்படின்னா ratio of அப்படின்னு எழுதுவோம். எப்பவுமே இந்த divided by இருக்கு அப்படின்னா you use the term ratio of. So relative atomic mass நம்ம எப்படி define பண்றோம்? It is the ratio of average atomic mass. Average atomic mass ratio வந்தாலே 2 தான் வரும். சரியா? So 2 தான் வரும் to the unified atomic mass. Clear-ஆ? First question யாருக்கெல்லாம் clear? So it is going to be a rapid revision. ஏன் கூட என் ஸ்பீட்ல பயங்கர ஃபாஸ்டா என் கூட சேர்ந்து படிக்க போறீங்க. Yes guys, so கண்டிப்பா I'll give you 1 minute time. உங்க friends எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இமிடியேட்டா எல்லாரும் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா live session join பண்ண சொல்லுங்க. சரியா? Yes. Quickly. Okay, so இப்போ first question clear-ஆ? Super பா. இப்போ நம்ம second question போகலாமா? Define the term mole. நான் இப்போ clear-ஆ சொல்லிடுறேன். ஒரு mole அப்படின்னா என்ன தெரியுமா? One mole has Avogadro number of particles. Avogadro number என்னது? ஒரு மோல்ல 6.023 into 10 to the power 23 atoms இருக்கும், இல்ல particles இருக்கும், இல்ல matter அதாவது molecules நமக்கு இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இத மட்டும் எழுதினாலே உங்களுக்கு மார்க் உண்டு. So you need to know what are all the key points. என்ன key points நீங்க எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். So இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய மெயின் key point. இது இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்தது பாரு. ஸ்கிரீன் கிளியரா இல்லையா? இது கிளியரா இல்ல? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து உண்டுப்பா. சரியா? So yes, இப்போ இதுல பாரு ஒரு term 1 mole is defined as the amount of substance that contain as many specific elementary particles as the number of atoms in 12 gram of carbon 12 isotope. நான் இப்போ கிளியரா சொல்லி தரேன். again listen பண்ணு. ஒரு carbon 12 isotope இருக்கு இல்லையா? எவ்வளவு கிராம்? 12 gram of carbon 12 isotopeல எவ்வளவு substance இருக்கோ. சரியா? 12 gram of carbon 12 isotopeல எவ்வளவு particles இருக்கோ அததான் நம்ம 1 mole அப்படின்னு சொல்லுவோம். Again I will tell you. மேம் நீங்க நடத்துற PDF எங்க? இப்போ நான் நடத்த போற PDF நான் தர மாட்டேன். இப்போ by the end of the class தான் நான் உனக்கு தருவேன். இப்போதான் நான் சொன்னேன் வெறும் PDF வச்சு உன்னால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. லைவ் கிளாஸ் வந்து நீ கிளாஸ் புரிஞ்சாதான் இந்த PDF படிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்க புக்ல இல்லையா? எல்லாமே உங்ககிட்ட புக்ல இருக்கு. 1 இயரா நீங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லையா? எஸ். சோ இப்போ இது யாருக்கெல்லாம் வந்து கிளியரா இருக்கு? 12 gram of carbon 12 isotopeல எவ்வளவு elementary particles இருக்கோ, எவ்வளவு particles இருக்கோ அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we call it as 1 mole. clear-ஆ? we call it as 1 mole. ஓகேப்பா. black screen போடலாம். ஆனா black screen போட்டு நான் உனக்கு அந்த PDF அனுப்பினா how will you take the print out? ஓகேவா? நீங்க இந்த PDF print out எடுத்து படிக்கணும்ங்கறதுனால தான் நான் white screenல கொண்டு வந்தேன். சரியா? இப்போ அடுத்து பாரு define equivalent mass. equivalent mass அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ equivalent mass அப்படிங்கறத விட நம்ம gram equivalent mass அப்படிங்கறதோட definition நம்ம வந்து எழுதணும். சோ ஒரு gram equivalent mass is defined as the mass of the element that combines or displaces 1 gram of hydrogen. 1 gram of hydrogen இல்ல 8 gram of oxygen இல்ல 35.5 gram of chlorine. இதெல்லாம் என்னப்பா?
1 mole இல்லையா 1 mole of hydrogen தான் நம்ம வந்து 1.008 gram அப்படின்னு சொல்லுவோம் 1 mole of oxygen தான் 8 gram 1 mole of chlorine தான் 335.5 gram சரியா சோ ஒரு மோலை டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு மோல் கூட கம்பைன் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளவு மாஸ் வேணுமோ அதுதான் நான் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவேன் சரியா சோ ஈக்குவலன்ட் மாஸ் is defined as the mass of the element okay so it is defined as the mass of the element that combines or displaces either combine ஆகிறதுக்கு இல்லனா displace னா என்னது subtract ஆகிறதுக்கு பிரியறதுக்கு either to combine or to displace 1.008 gram of hydrogen இல்ல 8 gram of oxygen இல்ல 35.5 gram of chlorine கூட combine ஆகிறதுக்கோ displace ஆகிறதுக்கோ எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ட் எனக்கு வேணுமோ அதுதான் நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் எடுத்துறோம் நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ இது எக்ஸாம்ல போயிட்டு தப்பு பண்ணிடாத ஈக்குவலன்ட் மாஸ்க்கு யூனிட் கிடையாது ஈக்குவலன்ட் மாஸ் has no unit but கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு கிராம் per equivalent gram equivalent mass ku gram per equivalent is the unit இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா yes ஃபாஸ்டா வேணுமா ஸ்லோவா வேணுமா ஸ்கிரீன் கிளியரா இல்லனா கொஞ்சம் வந்து இன்டென்சிட்டி ஹையரா வச்சு பாருங்க சரியா எஸ் சோ இப்போ வந்து பாருங்க ஓகே சோ இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் கிளியர் யாருக்கெல்லாம் இது கிளியர் okay so fast okay பா கொஞ்சம் நம்ம ஸ்பீட் பண்ணிரலாம் சரியா yes so இப்போ அடுத்து பாரு what do you understand by the term oxidation number அப்படிங்கற டேர்ம்ல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் so always in the question oxidation number reducing number இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப important okay so it is defined as the imaginary charge left on an atom when all the other atom of the compound have been removed in their usual oxidation state that are assigned to the set of groups புரியலையா கவலைப்பட வேண்டாம் நான் இப்ப கிளியரா வந்து சொல்லி தரேன் say for example ஏதாவது எழுதிப்போம் KMNO4 அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து வெச்சுக்கலாம் இதுல நமக்கு பொட்டாசியம் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும் அப்படினா ஓகே பொட்டாசியம் யார மாங்கனீஸ் வெச்சுப்போமா சோ மாங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மாங்கனீஸ் உடைய சார்ஜ் என்ன அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் மாங்கனீஸ் உடைய சார்ஜ் தெரியாத வரைக்கும் அத நம்ம எப்படி வெச்சுப்போம் imaginary charge அப்படினு வெச்சுப்போமா imaginary charge அப்படினு வந்து நம்ம வெச்சுப்போம் அடுத்து பாரு when all other atom of the compound இப்போ manganese தான் எனக்கு தெரியாது இப்போ மத்த எல்லா எலிமெண்ட்டுக்குமே பொட்டாசியமா இருக்கட்டும் ஆக்ஸிஜனா இருக்கட்டும் அதோட யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு தெரியும் இல்லையா சோ ஆக்ஸிஜன் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன டக்குன்னு சொல்லுங்க ஆக்ஸிஜன் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சோ நேத்திக்கு கிளாஸ் பக்காவா வந்து கவனிச்ச பசங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஒரு 1.5 hours 2 hoursல நேமிங் ரியாக்ஷன்ஸ் மார்க்கோனிகா ஆன்டி மார்க்கோனிகாவல பக்காவா முடிச்சிட்டாங்க இன்னைக்கும் நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட லிசன் பண்ணீங்கன்னா அடுத்த 2 hoursல நம்ம 5 chapters கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகே சோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி நம்மளுடைய லைவ் கிளாஸ் கிளியர் yes very good -2 potassium உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது what is the potassium உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது potassium ஓடுது வந்து பாத்தீங்க அப்படினா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் சரியா சோ இப்போ பாரு நம்ம மத்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம அசைன் பண்ணிரோம் மத்த எல்லா எலிமெண்ட்டுக்குமே அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம என்ன பண்ணிரோம் அசைன் பண்ணிரோம் and இப்போ நமக்கு தெரியாததான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் we call it as imaginary charge left அப்படினு வந்து நம்ம சொல்றோம் கிளியரா இதுதான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ நம்ம போய்ட்டு இந்த டெஃபினிஷனை படிப்போம் it is defined as the imaginary charge left on the atom say for example manganese மேல இருக்கிற imaginary charge left when all the other atom of the compound have been removed in their usual oxidation state மத்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இந்த காம்பவுண்ட்ல இருக்க மத்த எல்லா எலிமெண்ட்ஸ் ஆர் ஆட்டம்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணிரோம் அதோட யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிரோம் ஓகே சோ அதுதான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அப்படினு வந்து சொல்றோம் சோ இப்போ அடுத்து பாரு distinguish between oxidation and reduction செம்ம ஈஸி இந்த क्वेश्चन கண்டிப்பா வரலாம் it can be asked in 3 mark or it can be asked in a 5 mark question so 3 markலயும் கேட்கலாம் இல்ல 5 markலயும் வந்து கேட்கலாம் நல்லா லிசன் பண்ணு ஆக்சிடேஷன்ல நமக்கு என்ன நடக்கும் addition of oxygen ஆக்சிடேஷன்ல என்ன நடக்கும் addition of oxygen இதுவே reduction என்ன நடக்கும் removal of oxygen oxygen remove ஆச்சுனா reduction oxygen add ஆச்சுனா அது வந்து oxidation சரியா அடுத்து hydrogen remove ஆச்சுனா என்னது ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு அப்படினா வந்து என்னது அது வந்து ஆக்சிடேஷன் இதுவே அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் என்ன அர்த்தம் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படினா அது வந்து என்னது
reduction. Now coming to the electrons, Leo அப்படினா வந்து வெச்சுக்கோ, LEO. என்னப்பா, loss of electron வந்து oxidation, loss of electron வந்து oxidation. அடுத்து பார்த்த அப்படினா gain of electron, எப்படினா வெச்சுக்கலாம், GER. So electron gain ஆச்சு அப்படினா அத வந்து நம்ம reduction அப்படினு சொல்லுவோம். கிளியரா? ஓகேப்பா. இப்போ அடுத்து பார்த்த அப்படினா increasing oxidation number is oxidation. Oxidation number இருக்குல்லையா, oxidation state அப்படினு சொல்லலாம், இல்ல oxidation number அப்படினு சொல்லலாம். இப்போதான் நம்ம oxidation numberனா என்னன்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த oxidation state increase ஆச்சு அப்படினா அது வந்து என்னது, oxidation. இதுவே அந்த oxidation state வந்து நமக்கு decrease ஆச்சு அப்படினா அது வந்து reduction. So இப்போ குயிக்கா நம்ம ரீகால் பண்ணிடலாமா? என்ன பார்த்தோம், ஆக்சிடேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட் ஆகும். இதுவே ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுனா அது ரிடக்ஷன். ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுனா ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுனா அது வந்து ரிடக்ஷன். எலக்ட்ரான் போச்சு அப்படின்னா லியோ அப்படின்னா வச்சுக்கோ, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன். அதுக்கப்புறம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்மளுடைய ரிடக்ஷன். அப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனா ஆக்சிடேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிடக்ஷன். சோ யாருக்கெல்லாம் இது கிளியர்? Yes. How many of it is clear? தமிழ் மீடியம் பசங்களா கண்டிப்பா by the end of the session தமிழ் மீடியம்க்கு நான் important question தரேன். நேத்தே நான் தரேன்னு சொல்லிருந்தேன், but very sorry, today கண்டிப்பா by the end of the session தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு important question clear கொடுத்துறேன். சரியா? SN2 Van Hoff equation இது எல்லாமே நீங்க கேட்ட நேத்துக்கு எனக்கு கமெண்ட்ஸ்ல சாட்ல சொன்ன எல்லா क्वेश्चंसமே நான் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்னென்ன நடத்தணும் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது எல்லாமே சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த கிளாஸை கவனிங்க. சரியா? எஸ். சோ நம்ம 5 questions முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த क्वेश्चन போறோம். What is the difference between molecular mass and molar mass? Calculate the molecular mass and molar mass for carbon dioxide. So question படிக்கிறப்போ என்ன பண்ணாதீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் படிச்சிட்டு அடுத்த பார்ட் படிக்காம விட்டுறாதீங்க. தோ பாரு, molar mass of carbon dioxide கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரியா? எஸ். சோ இப்போ இங்க பாரு, molar mass அப்படினா வந்து என்னது? மோலார் மாஸ் அப்படினா என்னது? ஒரு மோல்ல எவ்வளவு மாஸ் இருக்கு, ஒரு மோல்ல எவ்வளவு மாஸ் இருக்கு, அதுதான் we call it as molar mass. So it refers to 1 mole of a substance. 1 mole of a substance தான் நம்ம molar mass அப்படின்னு வந்து சொல்லுவோம். molecular mass அப்படினா you know what is a molecule, right? So இப்போ இந்த HCl ஒரு molecule, H2SO4 sulfuric acid ஒரு molecule, carbon dioxide ஒரு molecule, water ஒரு molecule. ஒரு moleculeல எவ்வளவு மாஸ் இருக்கு அதுதான் வந்து என்னது? molecular mass. சரியா? It refers to the atomic mass of all the atoms present in a molecule. ஒரு moleculeல இருக்கிற எல்லா atoms உடைய atomic mass எல்லாத்தையும் combine பண்ணா அதுதான் வந்து molecular mass. ஆனா ஒரு மோல்ல எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு மோலுடைய மாஸ் எவ்வளவு அப்படிங்கறதா மோலார் மாஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? 1 மோலுடைய மாஸ் மோலார் மாஸ், ஒரு மாலிக்யூல் எவ்வளவு வெயிட்டா இருக்குங்கிறதா வந்து மாலிகுலர் மாஸ். பசங்களா நிறைய பேர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஃபாஸ்ட்னு சொல்றவங்களா கொஞ்சம் வீடியோ முன்னாடி போயிட்டு கொஞ்சம் ஸ்பீட் வச்சு பார்த்துட்டு வாங்க. I have to teach, I have to make justice to everybody, right? எல்லாருக்குமே ஒரு ஆப்டிமம் ஸ்பீட்ல நடத்தினாதான் வந்து புரியும். Yes. So இப்போ அடுத்து பாரு, SI unit for molar mass என்னன்னா gram per mole. Okay. இதுவே molecular mass வந்து என்னது? atomic mass unit. ஓகேவா? atomic mass unit. இதுவே molecular mass உடையது. ஏன்னா ஒரு atoms உடைய mass தானே நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். அடுத்தது வந்து பாரு, it is defined as the mass of ஒரு மாஸ் தான், mass of Avogadro number of atoms or molecules or compound. செம ஈஸிப்பா. 1 mole அப்படினா என்ன? நம்ம இப்போதான் டெஃபினிஷன்ல படிச்சோம். 1 mole which is equal to 6.023 into 10 to the power 23 atoms இல்லையா? 1 mole அப்படிங்கிறது என்னது? 6.023 into 10 to the power 23 molecules or particles அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதோடைய மாஸ் தான் நம்ம மோலார் மாஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அடுத்து பாரு, molecular mass வந்து it is defined as the sum of the atomic mass of all the atoms present in the molecule. இது நமக்கு தெரியும். Say for example water எடுத்துப்போம். water H2 ஹைட்ரஜன் உடைய atomic mass 2 ஹைட்ரஜனா, அப்ப 2 ஹைட்ரஜன் உடைய atomic mass ஆட் பண்ணிப்போம். and then oxygen உடைய atomic massம் நம்ம வந்து என்ன பண்ணிப்போம்? ஆட் பண்ணிப்போம். கிளியரா? எஸ். டியூஷன் எடுப்பீங்களா? கண்டிப்பா ஆன்லைன் டியூஷன் தான் எடுப்போம். அதுதான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா? அடுத்து பாரு, measurement given to the compound atoms or molecules. So இப்போ molar mass வந்து பார்த்த அப்படின்னா நம்ம molar mass of a
compound அப்படின்னு சொல்லுவோம். molar mass of a atom அப்படின்னு சொல்லுவோம். molar mass of a molecule அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஆனா molecular mass வந்து பார்த்தா அப்படின்னா moleculesக்கு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அது பேர்லயே இருக்கே molecule அப்படின்னு. ஆனா molar mass நம்ம எது எதுக்கெல்லாம் சொல்லலாம்? atomக்கு சொல்லலாம், moleculeக்கு சொல்லலாம், இல்ல compoundக்கு சொல்லலாம். அடுத்து பாரு, less accurate இருக்கும். molar mass ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட molar mass கேட்டேன்னா எனக்கு ரொம்ப less accurate தான் இருக்கும். ஆனா molecular mass நமக்கு highly accurate இருக்கும். இப்போ வா எக்ஸாம்பிளுக்கு வா. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம molar mass கால்குலேட் பண்ணோம்னா we get 15.9994 gram per mole அப்படின்னு கிடைக்குது. இதுவே நம்ம molecular mass of carbon dioxide வெறும் 74 atomic mass unit. இந்த யூனிட் நீங்க மிஸ் பண்ணிட கூடாது. atomic mass unit. yes, oxidation number method, ion electron method, இது எல்லாமே நம்ம படிக்க போறோம். molecular orbital diagram எல்லாமே படிக்க போறோம். நீங்க இப்போ இந்த क्वेश्चन யாருக்கெல்லாம் கிளியர் யாருக்கெல்லாம் இப்போ இந்த क्वेश्चन வந்து கிளியர்? yes, so again ஒரு வாட்டி நான் வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். molar massல வந்து நம்ம வந்து என்ன படிக்கிறோம்? molar mass ஒரு மோல் எவ்வளவு மாஸ் இருக்கும் அதுதான் வந்து molar mass. இதுவே ஒரு மாலிக்யூல்ல என்னென்ன ஆட்டம்ஸ்லாம் இருக்கு அதோடைய சம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? molecular mass அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். SI unit is gram per mole. molecular massக்கு atomic mass unit அதாவது AMU அப்படின்னு வந்து சொல்றோம். சோ அடுத்து பாரு, molar massல வந்து நம்ம இருக்கிற ஆட்டம்ஸ் இல்ல மாலிக்யூல்ஸ் இல்ல காம்பவுண்ட் உடைய molar mass நம்ம வந்து எழுதுவோம். ஆனா molecular mass நம்ம வெறும் மாலிக்யூல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து சொல்லுவோம். molar mass less accurate இருக்கும் and molecular mass more accurate இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு molar mass நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எஸ், கிளியர்? IUPAC nomenclature கண்டிப்பா டீச் பண்ணுவேன். சரியா? நீங்க சொன்னது எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன்? நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா சொல்லி தருவேன். இப்போ இந்த கிளாஸ் கவனிங்க. அடுத்து பாரு, ஒரு ப்ராப்ளம். பசங்களா நிறைய பேர் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லித்தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க இல்லையா? சோ ஆர் யூ ரெடி டு லிசன் டு தி ப்ராப்ளம் ரைட் நவ? ராபின், இந்த PDF வேணும் அனுப்புங்க மேம். நேத்து நம்ம கிளாஸ்க்கு வந்த PDF கிளாஸ்க்கு வந்த பசங்களுக்குலாம் நல்லாவே வந்து தெரியும். they know that the value of the live class அட்டெண்ட் பண்ணாதான் இந்த PDF புரியும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நேத்து நேமிங் ரியாக்ஷன் யாருமே PDF கேட்கவே இல்லை, நானா தான் வந்து கொடுத்தேன் இல்லையா? சோ நேமிங் ரியாக்ஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி என் கூடவே சேர்ந்து எழுதி பார்த்தவங்களுக்கு you know how useful it is. கிளியரா? எஸ். சோ இப்போ அடுத்து பாரு, how many moles of ethane is required to produce 44 gram of carbon dioxide after combustion? ஓகேவா? after combustion. so இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கு இல்லையா? before question wrong ஆ? சரிப்பா, நான் அப்ப இதோடைய molar mass மட்டும் calculate பண்ணிடுறேன். 1 mole of oxygen is oxygenக்கு calculate பண்ணிருக்காங்க. we have to calculate it for carbon dioxide இல்லையா? so carbon dioxideக்கு calculate பண்ணனும், oxygenக்கு பண்ண கூடாது. ஏன்னா ஆக்சிஜனுக்கு பண்ணதுனால தான் அரௌண்ட் 16 நமக்கு இங்க வந்திருக்கு. எஸ், இட் இஸ் ராங். சரியா? எஸ். சோ இப்போ வந்து பாரு, அடுத்து how many moles of ethane is required to produce 44 gram of carbon dioxide after combustion? சோ நேத்திக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஈத்தேன் அதோடைய ஃபார்முலா வந்து என்னது? C2H6 இல்லையா? C2H6. அது கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? it is burning in presence of oxygen இல்லையா? burning in presence of questionnaire அவங்க. சரி, இதோ பாரு என்ன கொடுத்திருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? கார்பன் மோனாக்சைடா? சரி பசங்களா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தரேன். இதுவும் பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோ let it be, they have given some example. ஓகேவா? இது வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா some example கொடுத்திருக்காங்க. we have to calculate it for கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல நம்ம கார்பன் டை ஆக்சைடு கால்குலேட் பண்ணணும். கார்பன் மோனாக்சைடு கேட்டாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் here they have given you, இங்க வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு கால்குலேட் பண்ணிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு கால்குலேட் பண்ணிருக்காங்க. they have given some example. பட் நம்ம என்ன பண்ணணும்? கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்காங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் நம்ம ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலா எக்ஸாம்ல கார்பன் மோனாக்சைடு கொடுத்தாங்கன்னா அதுக்கு கண்டுபிடிக்கணும். சோ you are right. ஓகேவா? எஸ். சோ இப்போ அடுத்து பாரு, how many moles of ethane is required to produce 44 gram of carbon dioxide after combustion? combustion ஆனதுக்கு அப்புறம், combustion அப்படினா வந்து என்ன அர்த்தம் நமக்கு? it is burning in presence of oxygen இல்லையாப்பா? சோ கிளியரா கவனி. C2H6 தான் நம்ம வந்து ஈத்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ ஈத்தேன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா வந்து அது எலிமினேட் ஆகுது. சோ இப்போ இந்த ரியாக்ஷனை வந்து this is a standard reaction. இதை வந்து நீ என்ன பண்ணணும்? கிளியரா வந்து எழுதி வச்சிடணும். பேலன்ஸ் இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா சொல்லி தரேன். இப்போ to produce 4 moles of carbon dioxide 2 moles of ethane நமக்கு தேவைப்படுது. சரியா? we need
வால்யூம் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ராபின் நீங்க சொல்ற மாதிரி நடத்த முடியாது. ராபின் நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே PDF கேப்பீங்க, நீங்க இன்னைக்கு போயிட்டு வால்யூம் 2 கேப்பீங்க. நம்ம பசங்க நம்ம எல்லாருமே ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணபடி இன்னைக்கு வால்யூம் 1 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ we will go according to our own plan only. நேத்து நம்ம வால்யூம் 2ல இருக்க நேமிங் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியுமா? கிளியரா படிச்சிட்டீங்களா? யாருக்கெல்லாம் வால்யூம் 2 வேணுமோ you come tomorrow. இன்னைக்கு நம்ம chapter 1ல இருந்து 5 இந்த ஒரு 1 hour 1.5 hour லைவ் செஷன்ல நம்ம முடிக்க போறோம். ஓகே, எஸ். சோ இப்போ பாரு, to produce, இப்போ இங்க கிளியரா பாரு, 4 moles of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 4 moles of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படுது? 2 moles of ethane தேவைப்படுது. 2 moles of ethane தேவைப்படுதா? क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்காங்க? 44 gram of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. இப்போ 4 moles of carbon dioxide னா எத்தனை கிராம் சொல்லுங்கப்பா? 4 moles of carbon dioxide னா எத்தனை கிராம்? ஒரு மோல்னா 44 கிராம் இல்லையா? 1 mole of carbon dioxide வந்து 44 gram. So 1 mole of carbon dioxide நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 0.5 mole of ethane வந்து தேவைப்படும். சரியா? ஓகே, so 2 moles, sorry இப்ப கிளியரா பாரு, நான் இங்க இருந்தே சொல்லி தரேன் கிளியரா. So 2 moles of ethane ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு 4 moles of carbon dioxide தேவைப்படுது. 2 moles ப்ரொடியூஸ் பண்றதுக்கு I need 4 moles of CO2. இதுவே எனக்கு 44 gram of CO2 அப்படினா அது என்ன அர்த்தம்? 1 mole தான். அது 1 mole of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படினா எனக்கு எவ்வளவு மோல் தேவைப்படும்? இப்போ இது 1 mole அப்படினா இது 2 moles ஆயிடுமா? 2 moles of carbon dioxide னா நமக்கு 1 mole of ethane வேணும். இப்போ இது எவ்வளவு இருக்கு? half a mole of carbon dioxide தான் இருக்கு. half a mole எனக்கு வேணும் அப்படினா how much? 2 mole of ethane divided by 4 moles of carbon dioxide into 1 mole of carbon dioxide. So 1/2 mole, 0.5 moles of ethane நமக்கு தேவைப்படும். கிளியரா? சோ இது யாருக்கெல்லாம் புரியல, யாருக்கெல்லாம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணட்டும்? how many of you it is clear? யாருக்கெல்லாம் இது கிளியரா இருக்கு? யாருக்கெல்லாம் இது கிளியரா இருக்கு? எஸ். சோ சாரி பசங்களா, டார்க் மோட் போக முடியாது. அப்புறம் எப்படி நீங்க இந்த PDF வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுப்பீங்க? எஸ். சோ ஒன் மோர் டைம் நான் வந்து கிளியரா வந்து சொல்லிடுறேன். அவங்க வந்து क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படினா 44 gram of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படினு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. சரியா? சோ இப்போ இங்க வந்து கிளியரா பாரு, to produce 1 mole of carbon dioxide ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு so see 2 moles of ethane எடுத்துக்கிட்டா I get 4 moles of carbon dioxide. அப்ப क्वेश्चनல வந்து என்னது? 44 gram அப்படினா என்ன அர்த்தம்? 1 mole இல்லையா? சோ 1 moleக்கு எவ்வளவு? அவ்வளவுதான். அப்படிதான் கால்குலேட் பண்ண போறீங்க. so you get to this formula, right? நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். ஈஸி தான். ஓகே, சோ அடுத்து பாரு, empirical and molecular formula. யாருக்கெல்லாம் இது ஈஸி? how many of you feel empirical and molecular formula is very easy? yes, my name is Shravani. so PDF send பண்ணுங்கமா. PDF இப்போ கண்டிப்பா கிடையாது. PDF once after the live session only. yeah, easy இல்லையா? yes. so இப்போ calculate the empirical and molecular formula. இதுவும் ப்ராப்ளம், நிறைய பேர் ப்ராப்ளம் கேட்டிங்க இல்லையா? உங்களுக்குலாம் வந்து இப்போ ப்ராப்ளம். so see here they have given you the molecular formula of a compound containing 76.6 carbon. okay, 76.6% of carbon கொடுத்துட்டாங்க. so எப்பயுமே இந்த ஒரு டேபிள் போட்டுரு. சரியா? so elementல என்ன எழுதுவே? carbon, hydrogen and oxygen அப்படி நம்ம வந்து எழுதிரோம். சோ இப்போ percentage பாருங்க, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? கார்பனுக்கு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 76.6% அப்படினு. அடுத்து ஹைட்ரஜனுக்கு அவங்க 6.38% அப்படினு கொடுத்துட்டாங்க. சாரி, ஹைட்ரஜனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப ரெஸ்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறது ஆக்சிஜன். சோ எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆக்சிஜன் வந்து 17% அப்படினு? டக் டக்னு சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க? how did they find out? 100ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கணும். சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்? 100 கிடைக்கணும். இது மூணுத்தையும் ஆட் பண்றப்போ நமக்கு 100 கிடைக்கும். சோ அவங்க கார்பன் கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம 100ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைச்சிரும். ஏன்னா பெர்சன்டேஜ் இல்லையா? எஸ். சோ இப்போ அட்டாமிக் மாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்பயுமே கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12 தான், அண்ட் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 1, அண்ட் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 16. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பொழுது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். சோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா percentage divided by atomic mass. இது percentage divided by atomic mass நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? சோ இதோ பாரு 76.6 divided by 12, and then இங்க பாரு 6.38 divided by 1. இதை divided by பண்ண போறோம். இந்த ரெண்டு காலமை டிவைட் பண்ணி எழுதிட்டோம். சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல simplest whole number ratio நம்ம வந்து பண்ண போறோம். இந்த simplest whole number ratioல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ எது பார்க்க சொல்லி பார்க்கலாம். இது மூணுத்துல எது கம்மியான வேல்யூ? 6.38 6.38 1.06
எது இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ? எது இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ? எஸ் 1.06 இல்லையா? 1.06 தான் கம்மியான வேல்யூ. சோ இந்த கம்மியான வேல்யூவை நம்ம எல்லாத்துக்கூடயும் வந்து என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். சரியா? எல்லாத்துக்கூடயும் டிவைட் பண்ணுவோம். சோ தோ பாரு, இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 6.38 இருக்கா? 6.38 divided by 1.06. இந்த 1.06 எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கூடயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். தோ பாரு 6.38 divided by 1.06. இங்க 1.06 divided by 1.06 தான் வரும். சோ அப்ப நமக்கு என்ன வருது? simplest whole number ratio டிவைட் பண்றப்போ 6 வருது. லைக் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோ. ரொம்ப உட்கார்ந்து டிவைட் பண்றோம்னா இங்க என்னப்பா இருக்கு? 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. சோ அப்படியே கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 6 கிடைச்சிரும். சோ இங்க 6, இங்க 6, இங்க வந்து என்ன வருது? நமக்கு 1 வருது. சோ இது எதுவும் பாயிண்ட்ல எல்லாம் இல்ல. சோ இது அப்படியே நம்ம ஹோல் நம்பர்ல வந்து என்ன பண்றோம்? 661 அப்படின்னு வந்து எழுதிரும். சோ இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா இப்ப டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் எப்ப மேம் டீச் பண்ணுவீங்க? ப்ராப்ளம்ஸ் நம்ம நாளைக்கு படிப்போம் பசங்களா. சோ நாளைக்கு we are going to have a mega marathon, right? So morning 10 o'clock ல இருந்து 4 o'clock வரைக்கும் நமக்கு ஒரு மெகா marathon இருக்கு. சோ அதுல நாளைக்கு நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் படிக்க போறோம். சோ பாத்துடலாமா யாருக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வேணும்? How many of you wants problem tomorrow? Yes, very good, very good. So இன்னைக்கு தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றீங்க, பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. சரியா? ஐ நோ தட் 10th ல நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. வீட்ல எல்லாம் பயங்கரமா உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. So share me your 10th mark. எல்லாரும் 10th ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? How many mark you have scored in 10th class? ஆனா 11th ல வந்து அந்த மார்க்ல அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. 442 10th உடைய டோட்டல் மார்க் சொல்லுங்க. Everybody is above 400. நிறைய பேர் சூப்பர் டூப்பர் மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க. எஸ் 480 458 சமப்பா சூப்பர் மார்க் வாங்கியிருக்கீங்க 10th ல நிறைய பேரு. ஆனா 11th ல வந்து எவ்வளவு பேர் வந்து ஆவரேஜ் ஆர் ஸ்லோ லேர்னர்ஸ்னு உங்க ஸ்கூல்ல வந்து பிரிச்சுட்டாங்க. ஸ்கூல்ல வந்து உங்களை என்னவா பிரிச்சுட்டாங்க? ஐ காட் ஸ்டேட் ரேங்க் இன் 10th, பட் ஸ்கூல்ல வந்து என்ன வந்து put me in slow learner batch. First quarterly எனக்கு slow learner போட்டாங்க, half yearly எப்படியோ ஆவரேஜ் வந்துட்டேன். எஸ் ஸ்லோ லேர்னர்ல போட்டாங்களா, ஆவரேஜ்ல போட்டாங்களா ஸ்கூல்ல? எஸ். சோ 11th ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு போர்ஷன்ஸ் வந்து அதிகம். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சோ ரைட் ஃப்ரம் த டே 1ல இருந்து நம்ம படிக்கல அப்படின்னா இப்படிதான் வந்து ஆகும் இல்லையா? சோ டாப்பரா சூப்பர். சோ எத்தனை டாப்பர்ஸ் இருக்கீங்க? சாட்ல ஃபயர் போடுங்க, கொஞ்சம் ஹைலைட்டடா எனக்கு கணக்கு தெரியும். எஸ். சோ இப்போ that is what I clearly understand. ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வந்து ஆவரேஜ் இல்ல வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்லாம் சொல்றப்போ நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பட் யூ கேன் டூ இட். ஓகேவா? சோ கரெக்டான ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்து டே 1ல இருந்தே நம்ம ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரா மார்க் வாங்கிடலாம். இப்போ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். 12th ல நம்ம டே 1ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். ஏன்னா 11th ல விட்டது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம 12th ல வந்து படிக்க போறோம், எந்த ரிக்ரெட்டுமே இல்லாம. சரியா? எஸ். சோ இப்போ இது எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? C6H6O அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். இப்போ நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து எழுதிட்டோம். C6H6O. சரியா? சோ இப்போ n கண்டுபிடிக்க போறோம். ஓகே. சோ n அப்படிங்கறதா நம்மளுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? சோ மேம் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் மேம், என்னால முடியுமா? பசங்களா, பிலீவ் மீ, பிலீவ் இன் யூ. என்ன கூட நீ நம்ப வேண்டாம், உன் மேல நம்பிக்கவை. இந்த லாஸ்ட் மினிட்ல தாராளமா முடியும். ஆனா ஒரு செகண்டும் நீ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ற அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இருக்கு. சரியா? சோ இப்போல இருந்து ஒரு செகண்ட் கூட நீ வேஸ்ட் பண்ணாத, கிளாஸ் கவனி, ஃபுல் ஃபோக்கஸோட கிளாஸ் கவனி. நோ அன்வான்டட் சிட் சாட்ஸ் in the chat section. Clear? Okay. So இப்ப பாரு, molar mass divided by calculated empirical formula mass. So இப்ப இந்த formula important எழுதி வச்சுக்கோ. So இப்போ molar mass by calculated empirical formula mass. So இங்க C6H6O அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிருக்கோம் இல்லையா? அதோட தான் வந்து நம்ம வந்து என்ன வரும், நமக்கு வந்து we get to find the எம்பரிக்கல் ஃபார்முலா உடைய மாஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். சோ 2 into vapor density. இந்த மோலார் மாஸ் நம்ம வந்து எப்படி எழுதலாம்? 2 into vapor density. மேம் இந்த வேப்பர் டென்சிட்டி எங்க இருந்து தான் மேம் வந்தது? क्वेश्चन சரியா படிச்சீங்களா நீங்க? சோ क्वेश्चनல அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. இதோ பாரு, ஆக்ஸிஜன் உடைய வேப்பர் டென்சிட்டி வந்து 47 அப்படின்னு வந்து நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சரியா? எஸ். சோ இப்ப பாரு, ஆக்ஸிஜனுடைய இது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, which is 47 அப்படின்னு 2 into 47 divided by 94. நமக்கு என்ன வந்துச்சு? 1. ஏன்னா கேன்சல் பண்ணிரும். சோ மோலார் மாஸ் which is equal to 2 into vapor density. இது யாரும் மறந்துடாத இந்த ஃபார்முலாவை. அடுத்து பாரு,
molecular formula நம்ம வந்து calculate பண்றோம். என்ன இருக்கு நமக்கு இந்த n value 1 தான் இருக்கு இல்லையா? So molecular formula எப்படி calculate பண்ணுவேன்? அந்த formula பாரு, molecular formula which is equal to n into empirical formula. n value தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் which is 1. So 1 into நம்மளுடைய empirical formula mass which is C6H6O. அப்ப அதே C6H6O தான் வரும். இதுவே n2 அப்படின்னு இருந்ததுனா, இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு எக்ஸாம்ல வேற क्वेश्चन கொடுத்துட்டாங்க, n வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா what is the molecular formula? molecular formula அப்படினா என்னன்னு சொல்லு, கிளியரா நான் சொல்றேன் கவனி. empirical formula கூட இந்த n மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Yes, thank you Mr. Quiz. Because of your team நான் டாப்பரா இருக்கேன். நிறைய பேர்ப்பா நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படினா you can be a topper for sure. Yes. ஈவினிங் கிளாஸ் எப்ப முடியும்? ஈவினிங் we have 7 o'clock. இதோட கண்டினியூவேஷன் நமக்கு வந்து இருக்கு. அதுக்கு நடுவுல நீ போய் என்னெல்லாம் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற PDF and அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் வந்து தருவேன். சரியா? எஸ். ஓகே. சோ இப்போ என்ன ஆகும், நமக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நம்ம வந்து ஐயோ புரியலையே, நம்ம அப்புறமா வீடியோ பாத்துக்கலாமா, புரியலையே வேற ஏதாவது படிக்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? சோ வேணாட்டு 11th நாள் இம்பார்ட்டன்ட் இல்ல, கெமிஸ்ட்ரி ஈஸியா தான் வரும் அப்படிலாம் சொல்லி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்து வரும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது. சரியா? சோ ஃபைட்டர் மோட்ல நம்ம பக்காவா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ நான் இது சொல்லி கொடுத்துட்டேன்னா அதே மாடல்ல தான் அடுத்த क्वेश्चन இருக்கு. நம்ம அங்க வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோமா, அதுக்கு பதிலா இங்க சோடியம், சல்பர், ஹைட்ரஜன் அப்படின்னு இருக்கு. இதுக்கும் எம்பரிக்கல் மாஸ், மோலார் மாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. சோ இது வந்து நீங்களே பாத்துக்கலாம். சரியா? நான் இத PDF-ல கொடுத்துறேன். அடுத்து பாரு, define Avogadro number. Okay, Avogadro number. இப்ப பாரு, the total number of entities present in 1 mole of any substance. நம்ம 1 mole-ல Avogadro number of particles இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம படிச்சோம் இல்லையா? இப்ப Avogadro number அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 mole of substance-ல 6.023 into 10 to the power 23 particles இருக்கும். அதுதான் Avogadro number. Avogadro number-ஐ நம்ம எப்படி represent பண்ணுவோம்? How do we represent the Avogadro number? NA இல்லையா? NA அப்படின்னா நம்ம வந்து represent பண்ணுவோம். சரியா? புரிஞ்சுதா? How many of you is clear? யாருக்கெல்லாம் இது வந்து clear? So Avogadro number அப்படின்னா 1 mole-ல எவ்வளவு particles இருக்கோ அதுதான் நம்ம Avogadro number அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? Yes. So இப்ப அடுத்து பாரு, what is meant by limiting reagent? Give example. Okay? Yes. So clear யாருக்கெல்லாம் clear? Okay பா. So இப்ப அடுத்த question ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத முடிச்சிட்டு யாருக்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயன் எலக்ட்ரான் மெத்தட்லாம் ரொம்ப புரியவே இல்ல, கஷ்டமா இருக்கு? Yes, so evening 7 o'clock live இருக்கு. 7 o'clock நம்ம வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே. சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அததான் நம்ம இப்ப கண்டினியூ பண்ண போறோம். சோ இமிடியேட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி வந்து அவங்கள ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. சரியா? சோ இமிடியேட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் வந்து டைம் தரேன். and everybody smash the like button. 700 பேர் 1000 பேர் கிளாஸ்ல இருக்கீங்க, பட் லைக்ஸ் என்னப்பா வெறும் 500 தான் இருக்கு. smash the like button. we are going to start limiting reagent. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரியாக்ஷன் அப்படினா ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுறப்போ எல்லா ரியாக்டன்ஸும் கன்சியூம் ஆகிடுமா? சான்ஸ் இல்ல இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் கன்சியூம் ஆகுற ஒரு ரிஏஜென்ட், ஃபர்ஸ்ட் எது கம்ப்ளீட்டா ஃபில் ஆகி கன்சியூம் ஆயிடுதோ அததான் நம்ம லிமிட்டிங் ரிஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்டையரா ஃபுல்லாவே அது வந்து யூஸ் அப் ஆயிடும் அந்த ரியாக்ஷன்ல. இதுவே எது வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கும், சரியா? எது வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கோ அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸஸ் ரிஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. சோ the reagent which limits the further reaction. அதுக்கு மேல அது காலி ஆயிடுச்சு, சோ ரியாக்ஷன் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் அண்ட் சீஸ் வச்சுப்போம். ஓகே, 2 பிரெட்டுக்கு நடுவுல ஒரு சீஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில 4 பிரெட் இருக்கு, ஆனா நான் ஒரே ஒரு சீஸ் தான் தரேன். 4 பிரெட் இருக்கு, ஒரே ஒரு சீஸ் தான் தரேன். 2 பிரெட்டுக்கு நம்ம நடுவுல நம்ம ஒரு சீஸ் ஸ்லைடு வைக்கிறோம் அப்படின்னா சீஸ் தான் ஃபர்ஸ்ட் காலி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு சீஸ் வச்சு நம்ம ஒரு செட் ஆஃப் பிரெட் சாண்ட்விச் நம்ம பண்ணிட்டோம், ஒரு செட் ஆஃப் பிரெட் சாண்ட்விச் பண்ணிட்டோம். சோ சீஸ் தான் வந்து என்னது? லிமிட்டிங் ரிஏஜென்ட். இப்போ 2 பிரெட் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா? சோ we have 4 பிரெட் and then 4 பிரெட் இருக்கு, ஒரு சீஸ் பீஸ் இருக்கு, ஒரு சீஸ் ஸ்லைடு வந்து இருக்கு. சரியா? உங்களுக்கு 2 பிரெட்டுக்கு நடுவுல ஒரு சீஸ் வைக்கிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு 4 பிரெட்டுக்கு ஆக்சுவலி உனக்கு 2 சீஸ் வேணும், நான் 1 தான் தரேன் அப்படின்னா ஒரு சாண்ட்விச் தான் நீ ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ சீஸ் காலி ஆயிடுச்சு. அந்த சீஸ் தான் வந்து என்னது? லிமிட்டிங் ரிஏஜென்ட்ஸ்.
limiting reagents and the cheese. Okay, and then problem live எத்தனை மணிக்கு live class முடிஞ்சிட்டு தான் சொல்லுவேன் சரியா. So don't distract now. I told you that this is a very very important question நம்ம பார்க்கறோம் அப்படினு சொல்லிட்டேன் இல்லையா. Yes, so இப்போ வந்து பாரு நமக்கு cheese தான் first வந்து காலி ஆயிடும். So cheese is called as the limiting reagent and இதுல இருக்கிற bread தான் வந்து என்னது ரெண்டு bread நமக்கு excess ஆ இருக்கு இல்லையா, அந்த bread தான் நம்ம வந்து excess reagent அப்படினு சொல்லுவோம். Clear? Yes, so pink edits patients are full class attend பண்ணி ஃபைனலா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓட போறீங்கனா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பண்ணுவோம் அப்படி நான் வந்து சொல்லுவேன் சரியா. எஸ், சோ இப்போ நெக்ஸ்ட் பாரு balance equation by oxidation number மெத்தட்ல இருக்கிற क्वेश्चंस வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so that can be asked in compulsory questions also. so அது வந்து நமக்கு என்ன பண்ணலாம், கம்பல்சரியில மேபி நமக்கு வந்து கேட்கலாம் சரியா. எஸ், சோ இது கிளியரா, இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா அடுத்தது? Yes, so இப்போ பாரு balancing the equation redox reaction உங்க புக்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து படிச்சிடலாம் சரியாப்பா. இப்போ பாரு two methods for balancing the equation of redox reaction are as follow. ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் வந்து வேணும் சரியா. ஒன்னு என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். சோ நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா புக்ல क्वेश्चनல என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர் ஆன்சர் வந்து எழுதிடலாம். So one is the oxidation number method and second வந்து பார்த்தா அப்படினா ion electron method இல்லனா half reaction method அப்படினு வந்து நம்ம சொல்லுவோம். ion electron method or half reaction method அப்படினு சொல்லுவோம். both are based on the same principle. இப்போ oxidation reduction reactionல பார்த்தோம் அப்படினா the total number of electrons donated by the reducing agent is equal to the total number of electrons gained by the oxidation agent. So reducing agentல reduction agentல என்ன நடக்கும், electrons வந்து donate பண்ணும் இல்லையா. so the total number of electrons gained or electron lost வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும் ரெண்டுத்திலயுமே. இப்போ நம்ம oxidation number method போலாமா? fire போடுங்க பார்க்கலாம் chatல. everybody put a fire in the chat section and smash the like button because this is one super duper important ஆன ஒரு question. so friends எல்லாரும் immediate இப்பவே இந்த join பண்ண சொல்லிடுங்க. yes, yeah, இப்போ பாருங்க in this method the number of electrons lost or gained in the reaction is calculated from the oxidation number of the elements before and after the reaction. so நல்லா clear-ஆ பாரு, ஒரு reaction நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு reaction நடந்த அப்புறமும் எவ்வளவு electrons gain ஆகி இருக்கு இல்ல எவ்வளவு electrons நமக்கு lose ஆகி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த oxidation number method வந்து நம்ம பண்றோம். புரிஞ்சுதா? ஒரு reaction நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு reaction நடந்ததுக்கு அப்புறம். மேம் ஹோல் நம்பர்ல 1.5 இருந்தா நீ எப்படி மாத்துவ? 1.5 இருக்கு அப்படினா you will be multiplying everything. so ஹோல் நம்பர் இங்க பாரு 1.5 2.5 அப்படினு இருக்குனா ஏதோ ஒரே காமன் நம்பரால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பர் ஆக்கிப்ப. சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 கூட மல்டிப்ளை பண்ணலாம் இல்ல 2 கூட மல்டிப்ளை பண்ணலாம், ஒரே காமன் நம்பரால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பர் ஆக்கிப்ப சரியா. எஸ், சோ இப்போ இங்க பாரு before and after the reaction ல நம்ம வந்து எடுத்துக்கணும். so let us consider the oxidation of ferrous sulfate by potassium permanganate in acid medium. so இப்போ இங்க ஒரு reaction வந்து கொடுத்துட்டாங்கப்பா, எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு reaction கொடுத்துருவாங்க சரியா. இந்த மாதிரி ஒரு reaction கொடுத்துருவாங்க, இத வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. எதை யூஸ் பண்ணி, either oxidation number method யூஸ் பண்ணி இல்ல ion electron method யூஸ் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் பாரு step 1 கிளியரா. so ஒரு ஸ்டெப்பும் யார் யாருக்கு கிளியரோ டக் டக்னு கிளியர்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க போறீங்க ஓகேவா. எஸ், சோ இப்ப பாரு using oxidation number concept identify the reactant which undergo oxidation and reduction. ஒரு reactionல நமக்கு reactant இருக்கும் இல்லையா, எது வந்து react ஆகுதோ அதுதான் வந்து reactant. அந்த reactantல oxidation நடக்குதா இல்ல reduction நடக்குதா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த reactant வந்து oxidize ஆகுதா இல்ல reduce ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து பாரு இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தலாம். ferrous sulfate வந்து potassium permanganate with sulfuric acid கூட ரியாக்ட் பண்ணுது. இதெல்லாம் क्वेश्चनல நமக்கு கொடுத்துட்டாங்க சரியா. நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். the oxidation number of manganese and potassium permanganate changes from +7 to +2. தோ இப்போ இங்க பாரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சரியா. இங்க பாரு ferrous அயனுக்கு வந்து இங்க என்ன இருக்கு, அயன் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு,
+2 oxidation stateல இருக்கு. அயன் வந்து என்ன oxidation stateல இருக்கு? +2 oxidation stateல வந்து இருக்கு. இப்போ இது வந்து reactantல இருக்கு. இதுவே product பாருங்க. productல இருக்கிற அயன் வந்து என்ன oxidation stateல இருக்கு? +3 oxidation stateல இருக்கு. இப்போ +2 ல இருந்து +3 அப்படினா oxidation state increase ஆயிருக்கா decrease ஆயிருக்கா? டக்குன்னு chatல சொல்லு. +2 ல இருந்து +3 அப்படினா oxidation state increase ஆகி இருக்கா இல்ல decrease ஆகி இருக்கா? Oxidation state increases or decreases? Very good. Increase ஆகி இருக்கு. சரியா? So oxidation number வந்து நமக்கு அயனுக்கு வந்து என்ன ஆகி இருக்கு? நமக்கு increase ஆகி இருக்கு. இதுவே manganeseக்கு வரும். நமக்கு எப்படி கண்டுபிடிக்க தெரியும்? ஈஸியா தெரியும் இல்லையா? ஆக்ஸிஜனுக்கு வந்து -2. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்ஸிஜனுக்கு -2 and பொட்டாசியம்க்கு வந்து +1. So இதெல்லாம் நீ allocate பண்ண அப்படினா ஈஸியா நம்ம manganeseக்கு என்ன அப்படினு கண்டுபிடிச்சலாம். சரியா? So for example இப்ப பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு மட்டும் சொல்லி தரேன் பாருங்களேன். KMNO4 இல்லையாப்பா? So இப்ப பொட்டாசியம்க்கு என்னது +1 அப்படினு சொன்னேன். So +1 manganeseக்கு தான் தெரியாது. அதனால imaginary x அப்படினு வந்து வெச்சுக்கிறேன். ஆக்ஸிஜன் 4 இருக்கா? So 4 into -2 அப்படினு நான் வந்து வெச்சுப்பேன். which is equal to 0 இல்லையா? So இப்ப பாரு 1 plus x minus 8 equal to 0. and x மட்டும் இங்க வெச்சுக்கோ. மத்தது எல்லாத்தையும் அந்த பக்கம் வந்து கொண்டு போயிடு. சரியா? So x which is equal to 8 minus 1 அப்படினு வருமா? அப்ப x equal to +7 அப்படினு வருமா? So இப்படி தான் நீ oxidation state கண்டுபிடிப்ப. So இப்ப இங்க manganeseக்கு நான் +7 அப்படினு எப்படி எழுதினேன் அப்படினு புரியுதாப்பா? பொட்டாசியம்க்கு +1 தான் வரும். எப்பவுமே பொட்டாசியம்க்கு +7 தான் வரும். எப்பவுமே ஆக்ஸிஜனுக்கு என்ன வரும் நமக்கு? எப்பவுமே ஆக்ஸிஜனுக்கு நம்ம -2 தான் வந்து வரும். சரியா? சோ இத நான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லு. இப்போ இதே மாதிரி ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும். இங்க பாரு ரியாக்டன்ட்ல நமக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கா? அதே ஆனா நம்ம ப்ராடக்ட்ல இருக்கிற manganese என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? +2 ல இருக்கு. சோ +7 ல இருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆகி இருக்கு. +7 ல இருந்து +2 அப்படினா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகி இருக்கு? டிக்ரீஸ் ஆகி இருக்கு. டிக்ரீஸ் ஆச்சுனா அது ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா? டிக்ரீஸ் ஆச்சுனா அது ரிடக்ஷனா இல்ல ஆக்சிடேஷனா? குயிக்லி everybody quickly. decrease ஆச்சுனா அது ரிடக்ஷனா இல்ல ஆக்சிடேஷனா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப அது வந்து ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆச்சுனா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுனா தட் இஸ் ரிடக்ஷன். சரியா? சோ இப்போ கிளியரா பாரு. manganese உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் போறப்போ டிக்ரீஸ் ஆகுது. சோ ரிடக்ஷன் நடக்குது. ஆனா அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்டுக்கு போறப்போ இன்கிரீஸ் ஆகுது. சரியா? increase ஆகுது. So தோ பாரு +7 ல இருந்து +2 by gaining 5 electrons. The oxidation number of manganese வந்து என்ன ஆகுது? +7 ல இருந்து +2 இல்லையா? So 5 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணாதான் அது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வரும். So +7 ல இருந்து அது +2 போணும் அப்படினா 5 எலக்ட்ரான் அது வந்து என்ன பண்ணுது? It is accepting by gaining 5 electron. நமக்கு தான் தெரியுமே. ஏனா இது ரிடக்ஷன் ரியாக்ஷன் இல்லையா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆச்சுனா ரிடக்ஷன் அப்படி நமக்கு தெரியும். இந்த ரிடக்ஷன்ல என்ன நடக்கும்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா கெயின் ஆஃப் எலக்ட்ரானா? க்ளூ சொல்லி கொடுத்தேனே GER இல்லையா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் கெயின் பண்ணி +7 ல இருந்து +2 ஆகுது. இது வரைக்கும் கிளியர். யாருக்கெல்லாம் கிளியர்? அடுத்து பாரு. Oxidation number of Fe in FeSO4 changes from +2 ல இருந்து +3. So இப்போ +2 இருக்கு இல்லையா? +2 ல இருந்து தான் இது +3 வந்து ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுனா அது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுனா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்ல நமக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குமா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குமா? நான் தான் க்ளூ சொல்லி கொடுத்தேனே லியோ இல்லையா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி நமக்கு +2 ல இருந்து +3 ஆகிடும். ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி +2 ல இருந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போய்டும். இப்போ நம்ம ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல ஆக்சிடேஷன் நடக்குதா இல்ல ரிடக்ஷன் நடக்குதா அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப் 2. since the total number of electrons lost is equal to the total number of electrons gained. ஓகேவா? சோ total number of electron loss வந்து நமக்கு total number of electron gain க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால the number of electrons by cross multiplication of the respective formula with suitable integers on reactant side as below. சரியா? சோ ஒண்ணும் புரியலையா? கவலைப்பட வேண்டாம். இப்போ இங்க FeSO4 வந்து எடுத்துக்கோங்க. Yes, so இப்போ FeSO4 வந்து எடுத்துக்கோ. அதுல நமக்கு எவ்வளவு moles of iron இருக்கு? 2 moles of iron வந்து இருக்கு இல்லையா? FeSO4 ல நமக்கு வந்து என்ன இருக்கு? 2 moles of iron வந்து நமக்கு இருக்கு. இப்போ அதுல எவ்வளவு electrons loss or gain ஆயிருக்கு அப்படி நம்ம வந்து பார்த்தோம். So 2 ல இருந்து
3 +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோமா. சோ ஒரு எலக்ட்ரான் நமக்கு கெயின் ஆகி இருக்கு. சோ நம்ம 1ஓட மல்டிப்ளை பண்ணிப்போம். சரியா? எஸ். இப்போ அடுத்து வந்து பாரு. எஸ், ஒரே ஒரு 1 minute ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு? ஓகே, சோ இப்போ வந்து பாருங்க FeSO4 இருக்கு இல்லையா. சோ FeSO4ல வந்து நம்ம வந்து என்ன பாக்குறோம், ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா. ஒரு எலக்ட்ரான் அது வந்து லூஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். சோ அது கூட நம்ம 2 வந்து மல்டிப்ளை பண்றோம் பிகாஸ் we know that அது வந்து 2 moles இருக்கு Fe2 இல்லையா. சோ 2 வந்து நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை வந்து பண்றோம். இப்போ KMnO4 வந்து KMnO4ல நம்ம வந்து என்ன பார்த்தோம், 5 எலக்ட்ரான்ஸ் இது வந்து கெயின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ 5 into 2 அதே 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரியா? மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ பாரு நீனு 10 FeSO4. சோ இங்க அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சோ இங்க 5 into 2 நமக்கு என்ன வரும், 10 வரும். இங்க 1 into 2 வந்து என்ன வரும், நமக்கு 2 வரும். ஆனா இந்த 10 தூக்கி நம்ம FeSO4 கூட மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2 எடுத்துட்டு போய் KMnO4 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா மேம்? 1 hour ஆயிடுச்சு மேம். அதுக்குள்ள எப்படி மேம் நீங்க இந்த ஃபுல்லா முடிக்க போறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் தான்ப்பா கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்தடுத்த சாப்டர்லாம் வந்து என்ன ஆகும், நமக்கு பயங்கர ரேப்பிடா நம்ம வந்து படிச்சு முடிச்சிருவோம். அடுத்தடுத்த சாப்டர்லாம் நம்ம சூப்பர் ஃபாஸ்டா நம்ம வந்து முடிச்சிடலாம். சரியா? சோ கவலைப்பட வேண்டாம். இப்ப பாரு 10 FeSO4 plus 2 KMnO4 plus H2SO4 நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அழகா நம்ம வந்து எழுதிட்டோம். சரியா? சோ 10 தூக்கி FeSO4 கூட எழுதிட்டோம், 2 தூக்கி KMnO4 கூட போட்டு எழுதிட்டோம். இப்ப ஸ்டெப் 3. ஓகே, ஸ்டெப் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா balance the reactant or product. Okay, now based on the reactant side balance the product. இப்போ நம்ம reactantல எழுதிட்டோம், எதையுமே மாத்தலப்பா. அவங்க கொடுத்திருக்கிற ரியாக்ஷன் அப்படியே தான் எழுதிருக்கேன். இங்க 10 FeSO4 போட்டிருக்கேன், இங்க 2 KMnO4 அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். சரியா? சோ இந்த 10 FeSO4 நான் வந்து இந்த 10 FeSO4 க்கு ஏத்த மாதிரி நான் ப்ராடக்ட்ட வந்து மாத்துறோம். கிளியரா பாரு, 10 Fe இங்க எவ்வளவு இருக்கு, அயன் வந்து 10 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு, நமக்கு 2 தான் இருக்கு. அப்போ இங்க நான் 5 போடலாமா, இங்க எனக்கு 2 தான் இருக்கு. அப்போ 5 போட்டனா 5 2s are 10 அப்படின்னு எனக்கு கிடைச்சிரும். இங்க பாரு பொட்டாசியம் வந்து இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு, இங்க எனக்கு 2 இருக்கு. கரெக்டா இருக்கு. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட்ட நானு மாத்துறேன். சரியா? சோ இங்க 5 ஆட் பண்ணிட்டேன். மேங்கனீஸ் பார்க்கலாமா? இப்ப நானு மேங்கனீஸ் இங்க எவ்வளவு பாருங்க, 2 மேங்கனீஸ் எனக்கு இங்க இருக்கு. ஆனா இங்க ப்ராடக்ட்ல ஒரே ஒரு மேங்கனீஸ் தான் இருக்கு. சோ நான் இங்க 2 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல ரியாக்டன்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், ப்ராடக்ட்ட வந்து மாத்திக்கிறோம். சரியா? ப்ராடக்ட்ட மாத்திக்கிறோம். அடுத்து ஸ்டெப் 4. சோ ஸ்டெப் 3 வந்து யாருக்கெல்லாம் எல்லாமே வந்து கிளியரா இருக்கு? எஸ், based balance the other elements except hydrogen and oxygen atoms. So எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்றோம். எதை தவிர, hydrogen and oxygen தவிர. In this case we have to balance potassium and sulfur atoms, but potassium is balanced automatically. So இந்த இடத்துல நமக்கு potassium already reactantல எவ்வளவு potassium இருக்கு, ப்ராடக்ட்ல எவ்வளவு potassium இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பேலன்ஸ் பண்ணிட்டோம். So 10 sulfur atoms reactant sideல எவ்வளவு atoms இருக்குன்னு பாப்போமா. sulfur atom வந்து எவ்வளவு இருக்கு, 10 இருக்கு. ஆனா ப்ராடக்ட்ல வந்து நமக்கு வெறும் 8 தான் வந்து இருக்கு. ப்ராடக்ட்ல வந்து எவ்வளவு இருக்கு, சாரி 18 மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கு. சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிறோம். சோ தனித்தனியா இருக்கா சல்ஃபர், இங்கேயும் சல்ஃபர் இருக்கு, இங்கேயும் சல்ஃபர் இருக்கு, இங்கேயும் சல்ஃபர் இருக்கு. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ல வந்து எழுதுறோம். சோ கவலைப்படாதீங்க, யாருக்கெல்லாம் புரியலையோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? யாரெல்லாம் இதை ஸ்கிப் பண்ண போறீங்க, இந்த கொஸ்டின் எனக்கு எவ்வளவு படிச்சாலும் புரியாதுமா அப்படின்னு ஸ்கிப் பண்ற மோட்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ண வேண்டாம். சரியா? எஸ். சோ இப்போ இங்க பாரு, therefore the difference in 8 sulfur atoms in reactant side has to be balanced by multiplying H2SO4 by 8. இப்போ நமக்கு அந்த சல்ஃபர் ஆட்டம்ஸ் லாஸ்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்றோம். நிறைய பேர் ஸ்கிப்பா, பிரச்சனை இல்லை, இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், நான் திருப்பி சொல்லி தரேன். சரியா? சோ திருப்பி சொல்லி தரேன், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. சோ அந்த 8 சல்ஃபர் ஆட்டமை வந்து நம்ம 8 போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம். சோ அடுத்து ஸ்டெப் 5ல தான் நம்ம லாஸ்டா தான் இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டமை ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம வந்து
பேலன்ஸ் பண்றோம். சோ ரியாக்டன்ட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவீங்க, ப்ராடக்ட்ல எவ்வளவு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். சோ குயிக்கா ஒரு வாட்டி நான் ரிவைஸ் பண்ணிடுறேன், பட் அகைன் ஐ வில் டீச் திஸ் ரியாக்ஷன் ஈவன் மோர் சிம்பிளர் அண்ட் ஈஸியர். சோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன், நம்மளுடைய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல எங்க ஆக்சிடேஷன் நடக்குது, எங்க வந்து நமக்கு ரிடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு சல்பர் அண்ட் பொட்டாசியம் மேங்கனீஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் லேட்டரா தான் நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றோம். ரியாக்டன்ட்ல எவ்வளவு இருக்கு, ப்ராடக்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி. சரியா? சோ எஸ், இந்த क्वेश्चन கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல ரெண்டு மெத்தட் வந்து இருக்கு. சோ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் பேஸ் பண்ணியும் வந்து கேட்கலாம், இல்ல அப்படின்னா நமக்கு அயன் எலக்ட்ரான் மெத்தட் பேஸ் பண்ணியும் வந்து கேட்கலாம். சரியா? நான் இங்க உங்களுக்கு क्वेश्चन வித் ஆன்சரோட கொடுத்திருக்கேன், பட் அகைன் ஐ வில் டீச் இட். அதுக்கு முன்னாடி நம்ம மத்த क्वेश्चंस எல்லாத்தையும் குயிக்கா முடிச்சிட்டு வந்துடலாம். போலாமா? சோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படினா என்ன, இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படினா வந்து என்ன அர்த்தம்? எஸ், empirical formula அப்படினா என்ன அர்த்தம்? empirical formula of a compound is written with simplest ratio. அதாவது எவ்வளவு கார்பன் இருக்குப்பா, இதோ பாரு. இப்ப இங்க பாரு, கார்பன் 6 இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு இல்லையா? சோ எவ்வளவு கார்பன் இருக்கு, எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து simplest ratio, அதாவது என்னென்ன இருக்கு அப்படிங்கற simplest ratio தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், empirical formula அப்படின்னு சொல்லுவோம். say for example glucose C6H12O6 அப்படி இருக்குன்னா இது empirical formula எப்படி எழுதுவீங்க? எல்லாமே ரேஷியோவா தான் இருக்கு இல்லையா, ரேஷியோவா தான் இருக்கு இல்லையா. கார்பன் ஹைட்ரஜன் ட்வைஸ் த அமௌண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன். சோ C2CH2O இதுதான் நம்ம வந்து empirical formula அப்படின்னு வந்து சொல்லுவோம். So the empirical formula of a compound is the formula written with simplest ratio of the number of different atoms. எல்லா ஆட்டம்ஸும் ஒண்ணுக்கு என்ன ரேஷியோல இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி எழுதுறதா நம்ம empirical formula அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இதுதான் empirical formula. சரியா? ஒரு பங்கு கார்பன் இருக்குன்னா 2 பங்கு நம்ம ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? ஆனா மாலிகுலர் ஃபார்முலானா என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கு, 6 கார்பன்ஸ் இருக்குப்பா, 12 ஹைட்ரஜன் இருக்குப்பா, 6 ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்து நம்ம மாலிகுலர் ஃபார்முலா, and this is my empirical formula. clear? so the ratio, how many, எவ்வளவு பங்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்குங்கிறதா empirical formula. ஆனா exactly எவ்வளவு number of atoms of carbon hydrogen and oxygen இருக்கு, actual number of different atoms present in one molecule தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as molecular formula. so empirical and molecular formula எல்லாருக்கும் clear-ஆ புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இது clear? for how many of you it is clear? யாருக்கெல்லாம் இது clear-ஆ இருக்கு? empirical and molecular formula யாருக்கெல்லாம் clear? okay? yes, tired-ஆ இருக்கா? கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்களா? போர் அடிக்குதா? இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வந்து கொஞ்சம் போர் அடிக்குதா? சோ அடுத்து நான் நெக்ஸ்ட் சாப்டர் போணும் இல்லையா, செகண்ட் சாப்டர் போணும் இல்லையா. சோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வந்து பாத்துறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? சோ இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணுவ, ரியாக்ஷன் வந்து எழுதிப்ப. சோ 3 moles of hydrogen இருந்தா 2 moles of ammonia ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு 10 moles of ammonia ப்ரொடியூஸ் பண்ணனும்னா எவ்வளவு ஹைட்ரஜன் வேணும்? சரியா? ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா? போர் அடிக்குது மேம், பிடிஎஃப் அனுப்புங்க. பிடிஎஃப் வந்து போர் அடிக்குதுன்னா உனக்கு பிடிஎஃப் புரியாது. சரியா? வெறும் பிடிஎஃப் தான் உங்க புக்கே இருக்கே, யூ won't be understanding it. ஓகேவா? எஸ். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாரு, லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரிஏஜென்ட். நான் உனக்கு ஆல்ரெடி வந்து சொன்னேன், பிரெட் அண்ட் சீஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. ஒரு ரியாக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கன்சியூம் ஆயிடுதோ, எது ஃபர்ஸ்ட் காலி ஆயிடுதோ அதை தான் நம்ம வந்து லிமிட்டிங் ரிஏஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸஸ் ரிஏஜென்ட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல எது வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கோ, நிறைய இருக்கோ, அதை தான் நம்ம எக்ஸஸ் ரிஏஜென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன். இப்போ 2 ஆட்டம்ஸ் ஆர் 2 எலிமெண்ட், நமக்கு 2 ரிஏஜென்ட் வந்து கம்பைன் பண்ணி ஆட் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதுதான், அதுதான் நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So for example, 2 substance combine to form a single compound. 2 substance combine ஆகி நமக்கு ஒரு single compound form பண்ணுது. கார்பன் and oxygen combine ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுதா, அதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். யாருக்கெல்லாம் காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து கிளியர்? அடுத்து பாரு, டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போஸ்னா அப்படியே சப்ட்ராக்ட், நான் வச்சுக்கோ, டீகம்போஸ் ஆகுது, பிரேக் ஆகுது. இப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன்ல 2 காம்பவுண்ட், 2 சப்ஸ்டன்ஸ் நமக்கு கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதுவே டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா ஒரு காம்பவுண்ட் பிரேக் ஆகி நமக்கு 2 கிடைக்கும். சரியா? இங்க பாரு, KClO3 வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, பிரேக் ஆகி KCl ஆவும் O2 ஆவும் ஆக்சிஜனாவும் நமக்கு டீகம்போஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்த அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஒரு சில ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல வாட் டு யூ மீன் பை ரெடாக்ஸ் ரியாக்ஷன்? வாட் டு யூ மீன் பை ரெடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு ஆக்சிடேஷன் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஒரு ரியாக்ஷன்ல நமக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது ரிடக்ஷனும் நடக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷனும் நடக்குது ரிடக்ஷனும் நடக்குது அப்படின்னா that is what we call it as redox reactions. சரியா? சோ இப்போ இந்த redox reactionல பாரு, in some redox reaction the same compound can undergo both oxidation and reduction. ஆக்சிடேஷனும் நமக்கு வந்து நடக்கும், ரிடக்ஷனும் நமக்கு வந்து நடக்கும். சரியா? சோ இப்போ H2O2 இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் peroxide இருக்கு. So in the hydrogen peroxide it is getting decomposed to water and oxidation. சரியா? So ஒரு reactionல oxidationum நடக்குது reductionum நடக்குது அப்படின்னா அததான் we call it as disproportionation reaction. அடுத்து பாரு, calculate the molar mass of the given compound. இந்த மாதிரி நமக்கு question வந்து கொடுக்கலாம். யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் கொஸ்டினா கொடுத்துட்டு அதோட molar mass calculate பண்ண சொல்லுவாங்க. இது ஈஸி தான். கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 and நைட்ரஜனுக்கு 14, ஹைட்ரஜனுக்கு 1. இத மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிட்டா நீ கண்டுபிடிச்சலாம். சோ இதோட ஃபார்முலா எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோ. எதுக்கு வேணா உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லலாம் மோலார் மாஸ். அதுக்கு அப்புறம் which contains greatest number of moles of oxygen. எதுல வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கும். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே ஈஸியா சொல்லிடலாம். 1 mole of ethanol. எத்தனாலுடைய ஃபார்முலா என்னது? C2H5OH. எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. 1 mole of formic acid. formic acid ஃபார்முலா என்னது? HCOOH. எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. 1 mole of water. வாட்டர்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. மூணுமே 1 mole தான். அண்ட் நமக்கு எத்தனாலையும் வாட்டர்லயும் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஆனா formic acidல 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப formic acidல தான் நமக்கு greatest number of moles இருக்கும். கிளியரா? புரிஞ்சுதா? How many of you யாருக்கெல்லாம் இது கிளியரா இருக்கு? யாருக்கெல்லாம் இது பக்கா கிளியரா இருக்கு? எஸ். சோ மூணுமே வந்து 1 mole தான். எத்தனாலும் 1 mole தான், ஃபார்மிக் ஆசிடும் 1 mole தான், வாட்டரும் வந்து என்னது 1 mole தான் இருக்கு. ஆனா எதுல நமக்கு நிறைய ஆக்சிஜன் இருக்கு? ஃபார்மிக் ஆசிட்ல தான் 2 ஆக்சிஜன் இருக்கு. சரியா? எஸ். சோ இப்போ அடுத்து பாரு, நம்ம சாப்டர் 2 வந்துட்டோம். சாப்டர் 2 வந்துட்டோம். ரெடியா? ரெடி ஃபார் சாப்டர் 2? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான் கொஞ்சம் லாங்கா போகும். அடுத்த சாப்டர்லாம் சூப்பர் ஸ்பீடா போகுது. இன்னும் ஒரு சாப்டரே நீங்க முடிக்கல மேம், வெரி போரிங் மேம் அப்படின்னா 1 இயரா டைம் இருந்தது. நீங்க எவ்வளவு சாப்டர் முடிச்சிட்டீங்க? இவ்வளவு क्वेश्चन யார் படிச்சிருக்கீங்க? எஸ். சோ சாப்டர் 2 போலாமா? கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கலி டவுனா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இமிடியேட்டா வந்து ஃபயர் அனுப்புங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரும் இமிடியேட்டா திருப்பி எல்லாரும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. we are going to start the chapters 2. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 5 minutes பிரேக். ஒரு 5 minutes அப்ப பிரேக். லைவ்லயே இருங்க. I will also be here. 5 minutes break. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ள பக்காவா மக்கள் எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. 2 hours இன்னும் ஒரு 1 hour நம்ம வந்து we are planning to finish off everything. நேமிங் ரியாக்ஷன் how many marks ma'am? நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 3 to 5 marks நமக்கு வந்து வரலாம். சரியா? அயான் எலக்ட்ரான் மெத்தட் மட்டும் மிஸ்ஸிங். I'll just give you in the PDF. ஓகேவா? சோ கண்டிப்பா திருப்பி யாருக்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் புரியலையோ கண்டிப்பா வந்து திருப்பி சொல்லி தரோம். சோ Van Hoff factor கண்டிப்பா Van Hoff factorம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ let's start with chapter 2. chapter 2 ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். quantum mechanical model of atom. ஃபர்ஸ்ட் क्वेश्चनே வந்து பாத்தீங்க அப்படினா write the postulates of Bohr's atomic model. Bohr's atomic model உடைய postulates வந்து நமக்கு கேக்குறாங்க. So the energies of the இப்போ இதுல வந்து 4 பாயிண்டா அழகா நம்ம எழுதிட்டு மார்க் வாங்கிடலாம். சரியா? So first வந்து பாத்தீங்கன்னா the energies of the electron in an atom is quantized. ஓகேவா? energy of an electron in an atom வந்து நமக்கு எப்படி இருக்கும்? quantized-ஆ வந்து இருக்கும். அடுத்து பாரு, the energy revolving around the nucleus. The electron is revolving around the nucleus in a certain circular path of fixed energy is called stationary orbit. Okay va? அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? stationary orbit அப்படின்னு வந்து சொல்லுவோம். So இப்போ இந்த electrons வந்து nucleus சுத்தி வந்து rotate பண்ணுது இல்லையா? electrons வந்து nucleus சுத்தி வந்து நமக்கு circular pathல இருந்து மூவ் பண்ணுது இல்லையா? அந்த circular path தான் ஒரு fixed circular path தான் we call it as stationary orbit. நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we call it as stationary orbit அப்படின்னு வந்து சொல்றோம். So the electron can revolve only in those orbit. சரியா? electron எந்த orbitல மட்டும் தான் revolve பண்ண முடியும்? இந்த orbitalோட angular momentum வந்து mvr which is equal to
h by 2 pi இருக்கும். எந்த ஆர்பிட் உடைய எந்த சர்க்குலர் ஆர்பிட் உடைய நம்மளுடைய ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது mvr which is equal to h by 2 pi இருக்கும். அதுல தான் வந்து அது ரிவால்வ் பண்ணும். ஓகேவா? சோ mvr which is equal to nh by 2 pi இது எழுதினோம். n is the 1 2 3. ஓகே, 1 2 3 இந்த மாதிரி நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸா வந்து இருக்கும். அடுத்து, as long as electron revolves in fixed stationary orbit, it doesn't lose its energy. ஒரு fixed stationary orbitல வந்து நம்ம அது electrons வந்து revolve ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகாது, அதோடைய எனர்ஜி வந்து லூஸ் ஆகாது. ஆனா electrons வந்து ஒரு higher energyல இருந்து lower energyக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னா, electrons higher energyல இருந்து lower energyக்கு ஜம்ப் ஆச்சு அப்படின்னா, the excess energy is limited as radiation. ஓகேவா? emitted as radiation. so இப்போ ஒரு higher energy ல இருந்து lower energyக்கு ஒரு electron jump ஆச்சுனா அந்த excess electron வந்து நமக்கு radiation-ஆ வெளிய போய்டும். இப்போ the frequency எப்படி சொல்றோம், E2 minus E1, higher energy minus the first energy which is equal to h nu. சரியா? அப்ப nu which is equal to E2 minus E1 by h. h தான் வந்து Planck's constant and nu அப்படிங்கறதா நம்மளுடைய frequency. அடுத்த क्वेश्चन போலாமா? சோ இந்த first question யாருக்கெல்லாம் clear? யாருக்கெல்லாம் clear? ha ha ha, why not? இந்த 1 year உங்களுக்கு டைம் இருந்தது இல்லையா? ha ha, நீங்க ஏன் படிக்க கூடாது? இப்போ இந்த PDF மட்டும் உங்களுக்கு எதுக்கு வேணும்? PDF கிடையாது. ஓகேவா? yes. சோ இப்போ வந்து பாரு, if the Bohr atoms model is applicable only to species having one electron such as hydrogen. இந்த Bohr atomic modelல ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, எந்த எலிமெண்ட்க்கு இல்ல எந்த ஆட்டம்க்கு நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் வந்து applicable. ஓகேவா? மல்டி எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நமக்கு applicable கிடையாது. சோ ஒரு எலக்ட்ரான் எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் applicable. சோ lithium 2+ நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? சோ lithium 2+ல நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வந்து இருக்கு outer most orbitalல, valence electronல. அப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து it is applicable. 2 3 வந்து applicable கிடையாது. அடுத்த பாயிண்ட் வரும், it was unable to explain the splitting of spectral lines. இப்போ நமக்கு spectral lines வந்து split ஆகும் இல்லையா? சோ அதுல வந்து நமக்கு இந்த Zeeman effect and then Stark effect, அதாவது இந்த magnetic field தான் நம்ம Zeeman effect அப்படினு சொல்றோம் இல்லையா? இந்த Zeeman effect, Stark effect எல்லாம் வந்து நம்ம Bohr atom-ஆல explain பண்ண முடியல. so that is one important ஒரு limitation. அடுத்து வந்து பாரு, the theory unable to explain why electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit. எதனால ஒரு fixed orbitல மட்டும் தான் இது வந்து revolve ஆக முடியும் அப்படினு சொல்லிட்டு நம்ம Bohr atom-ஆல explain பண்ண முடியல. so these three are the limitation. so Bohr atom என்னது, ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷிஸ்க்கு மட்டும் தான் explain பண்ண முடியுது. Zeeman effect and Stark effect வந்து explain பண்ண முடியல. and then வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஏன் வந்து ஒரு restricted rotation இருக்கு அப்படிங்கறதும் நம்மளால explain பண்ண முடியல. so these three are the limitation. so can we go to derive the de Broglie equation? it is very important, right? de Broglie போலாமா? start பண்ணலாமா? yes, important question இல்லையா? so derive the de Broglie equation. so இப்போ de Broglie equation வந்து பாத்தீங்க அப்படினா first நம்ம வந்து என்ன எழுதுறோம் அப்படினா, Planck's quantum hypothesisல நமக்கு வந்து என்ன தெரியுது, according to Planck's quantum hypothesis E is equal to h nu அப்படினு வந்து நமக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் Einstein's mass energy relationship மூலமா நமக்கு வந்து என்ன தெரியும், E is equal to mc square. Einstein's mass energy relationship படி E is equal to mc square அப்படி நமக்கு வந்து தெரியும். so இந்த Planck's quantum hypothesis and Einstein's mass energy relationship இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், ஈக்குவேட் பண்றோம். so h nu ரெண்டுமே வந்து எனர்ஜி தான் இல்லையா? so h nu which is equal to mc square அப்படி நம்ம வந்து பண்றோம். so h nu அதாவது nu which is equal to c by lambda இல்லையா? so frequency which is equal to c by lambda, wavelength. c அப்படிங்கறதா speed of light by wavelength அப்படி நம்ம வந்து சொல்றோம். so இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா, அந்த nu இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் இந்த c by lambda வை. இப்போ நான் அந்த lambda வேல்யூ தான் வந்து என்ன பண்றேன், கால்குலேட் பண்றேன். because I want to find the wavelength. lambda தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், wavelength அப்படி வந்து சொல்றோம். so lambda which is equal to h by mc. lambda which is equal to h by mc. clear-ஆ? yes. so மென்டி கேக்குறீங்களே, கண்டிப்பா மென்டி வந்து உண்டு. சரியா? இப்போ கிளாஸ் வச்சுக்கலாம்.
இப்போ பாரு, இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன். சோ இதுதான் நம்மளுடைய டி ப்ராக்லி ஈக்குவேஷன். சோ இந்த C அப்படிங்கிறது என்னப்பா, ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகேவா? சோ இதுல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ this is only valid. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்ப மட்டும் தான் வந்து வேலிடா இருக்கும் அப்படினா, when will it be only valid அப்படினா, when the particles of light speeds much lesser than the speed of light. Speed of light விட நமக்கு கம்மியான ஸ்பீட்ல இது வந்து டிராவல் பண்ணா மட்டும் தான் வந்து இது பாசிபிள். சரியா? அதனால இந்த C க்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன், velocity of light க்கு பதிலா v அப்படினு போடுறேன். we got the answer. C க்கு பதிலா v அப்படினு போடுறேன். ஏனா velocity அப்படினு சொல்லிட்டு நான் மாத்திக்கிறேன். கிளியரா? சோ இப்போ யாருக்கெல்லாம் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வந்து கிளியர்? சோ E is equal to h nu, which is the Planck's quantum hypothesis, h nu. அதுக்கு அப்புறம் பார்த்தா ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் படி E is equal to mc ஸ்கொயர் அப்படினு தெரியுது. அதுக்கு அப்புறம் அது ரெண்டையும் நான் வந்து ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்ண உடனே lambda which is equal to h by mv அப்படி நம்ம வந்து தரோம். கிளியரா? எஸ். சோ இப்போ அடுத்தது ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து என்ன தெரியுமா, ஏதோ ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷனையும் மொமெண்டமையும் நம்ம சைமல்டேனியஸா ஃபைண்ட் பண்ண முடியாது. ஒரு மூவிங் வச்சுக்கலாம். சரியா? சம்திங் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷன் எக்ஸாக்டா அதோட பொசிஷன் மாறிட்டே இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, மாறிட்டே இருக்கு. அண்ட் தென் அதோட மொமெண்டம் which is product of mass and velocity m into v இல்லையா, அதோட மொமெண்டமும் நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. சரியா? அந்த பொசிஷன் மொமெண்டம் இதுதான்ப்பா கீவேர்ட். இது எழுதினாதான் பப்ளிக்ல மார்க் தருவாங்க. இதோட பொசிஷனா இருக்கட்டும் மொமெண்டமா இருக்கட்டும் நம்மளால சைமல்டேனியஸா கால்குலேட் பண்ண முடியாது. சரியா? so the product of uncertainty is a measurement of delta x and then delta p. okay, the change in position and change in momentum which is greater than or equal to h by 4 pi. h by 4 pi. okay bye. அடுத்து பாரு, write the Schrodinger wave equation. So இப்போ நம்ம Schrodinger wave equation பார்க்கிறோம். Based on the Heisenberg's uncertainty principle and dual nature of microscopic particles, Schrodinger expressed the wave nature of the electrons in terms of differential equation. So எத்தனை பேருக்கு இந்த Schrodinger wave equation ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் இந்த Schrodinger wave equation ரொம்ப ரொம்ப டஃப்பா வந்து ஃபீல் பண்றீங்க? எஸ் ஆர் எத்தனை பேர் படிச்சிட்டீங்க அது ஆல்ரெடி? யாரெல்லாம் வந்து படிச்சிட்டீங்க? கொஞ்சம் டஃப் தான் இல்லையா? சோ இப்போ இது வந்து படிச்சிடலாமா? எஸ். சோ இப்போ வந்து பாரு, h cap psi which is equal to e psi. ஓகேவா? இதுல தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டே வந்து பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதை நீ வந்து எழுதிடணும். சரியா? h cap psi which is equal to e psi. இதுதான் Schrodinger wave equation. நம்ம இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுல இருக்கிற இந்த h cap அப்படிங்கறதா என்ன அப்படினா, it is the Hamilton operator. ஓகேவா? இதுதான் வந்து என்ன, Hamiltonian operator. அடுத்து இந்த psi தான் நம்மளுடைய wave function. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்கணும், என்னென்ன எது எது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த psi தான் வந்து நம்மளுடைய wave function and E is the energy of the system. E தான் வந்து நம்மளுடைய energy of the system. இப்போ h which is equal to minus h square by 8 pi m, pi square m. ஓகேவா? சோ இதுல h அப்படிங்கறதா என்னது, நம்மளுடைய Planck's constant. ஓகேவா? h square divided by 8 pi square m, dou square by dou x square, dou square by dou y square and dou square by dou z square. இத வந்து நீ டைரக்டா எடுத்தோனே எழுதிரும். இது எப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவ்வளவு டீப்பாலாம் போறதில்ல, which you will learn in higher classes. சோ இப்போ பார்த்த அப்படினா நம்ம எடுத்தோனே இத தான் வந்து எழுதிரும். dou square by dou x square, dou square by dou y square and then dou square by dou z square. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம அடுத்த ஸ்டெப்ல வந்து எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோ. இந்த dou psi மட்டும் நம்ம உள்ள வந்து இன்க்ளூட் பண்றோம். எல்லாத்துக்கூட நம்ம வந்து என்ன பண்றோம், psi வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம், v psi. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல வந்து பாரு, which is equal to e psi. because நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, h cap psi which is equal to e psi இல்லையா? சோ அத தான் நம்ம இங்க வந்து பண்றோம். h cap psi which is equal to e psi தான். அந்த h cap இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த 2 எக்ஸ்பிரஷன் இத வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம். அடுத்த ஸ்டெப்ல we are multiplying by, ஏனா இந்த டேர்மை நான் இனிமே கேன்சல் பண்ணனும் இல்லையா, இந்த டேர்மை கேன்சல் பண்ணனும் அப்படினா இதோட ரெசிப்ரோகேட்டை நான் வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, இது நான் அப்படியே என்ன பண்றேன், ரெசிப்ரோகேட் பண்ணிக்கிறேன். அப்போ minus 8 pi square m by h square அப்படின்னு வருமா? சோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணி நான் மல்டிப்ளை பண்றப்போ அது வந்து என்ன ஆயிடும், இந்த டேர்ம்ல அது நமக்கு டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிட்டு e டேர்ம்ல நமக்கு அது ஆட் ஆயிடும். சோ ஃபைனலி ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சரை வந்து எழுதிட்டோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா Schrodinger wave equation இத மட்டும் எழுதினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. சோ நீங்க என்னெல்லாம் வந்து பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து you will just write
h cap psi which is equal to e psi. இதுக்கு வந்து உனக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். அதுக்கு அப்புறம் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. h cap is the நம்மளுடைய Hamiltonian operator and psi is the wave function and then e is the energy of the system. இப்போ அதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸ்பிரஷன் நீ வந்து எழுதுவ. அந்த எக்ஸ்பிரஷன்ல நீ வந்து என்ன பண்ணுவ? then h cap நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த h cap தான் இந்த எக்ஸ்பிரஷன். இப்போ psi நம்ம ரெண்டு சைடுலயும் மல்டிப்ளை பண்ணுவோம். h cap psi which is equal to e psi இல்லையா? அத வந்து நம்ம இங்க எழுதிரோம். எழுதினதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல தான் இந்த டேர்மை நம்ம ஃபுல்லா டெலீட் பண்ணனும் அப்படிங்கறதுனால இந்த டேர்ம் உடைய ரெசிப்ரோகேட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கிளியரா? புரிஞ்சுதா? so this is the Schrödinger wave equation. அடுத்து குவாண்டம் நம்பர் அப்படினா என்ன? so how many quantum numbers நமக்கு இருக்கு? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். yes, கண்டிப்பா key points மட்டும் எழுதினாலே உங்களுக்கு full mark வந்து தருவாங்க. how many quantum numbers are there? fast there are. very good. fast சொல்லுங்க. 4 quantum numbers நமக்கு வந்து இருக்கு. we have 4 quantum numbers. one is principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and then spin principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number and then spin quantum number. 4 quantum number நமக்கு இருக்கு. ஆஃப் போ பிரின்சிபல் அப்படினா வந்து என்னது? சோ இப்போ நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்ல ஃபில் ஆகும் இல்லையா? அது எல்லாம் எப்படி ஃபில் ஆகும்? இன்கிரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லெவல்ல தான் ஃபில் ஆகும். அதாவது லோ எனர்ஜில இருந்து ஹை எனர்ஜி தான் வந்து ஃபில் ஆகும். சோ இந்த சாப்டர்ல ஆஃப் போ, ஹன்ஸ் ரூல் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ the electrons are filled in the atomic orbital எப்படி ஃபில் ஆகும்? இன்கிரீசிங் ஆர்டர்ல, அதாவது லோவர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு வந்து அது ஃபில் ஆகும். இப்ப பாரு Pauli's exclusion principle. Pauli's exclusion principle வந்து என்னது? Pauli's exclusion principle states that no two electrons will have same set of all the 4 quantum numbers. நான் தான் இப்ப 4 quantum numbers நான் சொன்னேன் இல்லையா? principal, azimuthal, magnetic and spin quantum number அப்படின்னு எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்குமே இந்த 4 quantum நம்பரும் சேமா இருக்காது. அதுதான் Pauli's exclusion principle. So what is Pauli's exclusion principle? For no two electrons, எந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸுக்குமே இந்த எல்லா குவாண்டம் நம்பர்ஸும் நமக்கு வந்து எப்படி இருக்காது? சிமிலரா இருக்காது. சிமிலரா இருக்காது. சரியா? சோ எப்படி மேம் சிமிலரா இருக்காது? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீலியம் எடுத்துப்போம். ஹீலியம்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஒன்னு வந்து நமக்கு பிளஸ் ஹாஃப் ஸ்பின்னா இருக்கும், இன்னொன்னு வந்து மைனஸ் ஹாஃப் ஸ்பின்னா இருக்கும். தோ பிரின்சிபல், மேக்னெட்டிக், அசிமுத்தால் 3 குவாண்டம் நம்பரும் சேமா இருந்தா கூட இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர்ல பிளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப்னு மாறிடும். அடுத்து comes the Hans rule. Hans rule வந்து என்னது? Electrons pairing in the degenerate orbitals do not take place until all the orbitals are one electron. அதாவது Hans rule செம ஈஸிப்பா. ஒரு ஆர்பிட்டால் இருக்கு அப்படி வச்சுக்கலாம், p ஆர்பிட்டால் வச்சுக்கலாம். p ஆர்பிட்டால்ல 3 இருக்கு இல்லையா? சோ சிங்கிளா ஃபில் ஆகிட்டு தான் நமக்கு வந்து டபுளிங் வந்து டேக் பிளேஸ், பேரிங் அப் வந்து டேக்ஸ் பிளேஸ். சோ எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டால்ல ஃபில் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிளி ஃபில் ஆயிடும். சிங்கிளி ஃபில்ட் ஆயிட்டு தான் பேர் அப் ஆகும். சிங்கிளி ஃபில் ஆகிட்டு தான் பேர் அப் வந்து நமக்கு ஆட் ஆகும். சோ இப்போ இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. சோ வாட் ஆர் ஆல் தி குவாண்டம் நம்பர்? அந்த குவாண்டம் நம்பர் நமக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னு வந்து பார்க்கறோம். சோ இதுக்கு அப்புறம் தான் பயங்கர ராபிடா வந்து இந்த ரிவிஷன் வந்து இருக்க போகுது. சரியா? அடுத்த சாப்டர்ஸ் நம்ம ஃபாஸ்டா வந்து படிக்க போறோம். ஓகே? எஸ். சோ இப்போ வந்து பாரு structure of benzene நம்ம படிப்போம். இப்போ இந்த क्वेश्चन வந்து லிசன் பண்ணு. ஓகே? சோ principal quantum number n அப்படினு வந்து சொல்றோம் இல்லையா? அது வந்து size and energy of orbital. Size and energy of orbital. Azimuthal quantum number வந்து shape. Azimuthal quantum number வந்து shape வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். Magnetic quantum numbers வந்து orientation. ஒரு ஸ்பேஸ்ல அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி நமக்கு ஓரியன்ட் ஆகி இருக்கு அப்படினு வந்து தெரியும். அதுக்கு அப்புறம் பார்த்தனா spin quantum number வந்து spin வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது அது பிளஸ் ஹாஃப்ல இருக்கா இல்ல மைனஸ் ஹாஃப்ல இருக்கா அப்படிங்கற ஸ்பின்ன வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். How many orbitals are possible for n equal to 4? சரியா? n equal to 4ல நமக்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ n equal to 4 which is equal to n வந்து 4 அப்படினா ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. n வேல்யூ இருக்கு அப்படினா l வேல்யூ உடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? l வேல்யூ உள்ள ரேஞ்ச் வந்து 0 to n minus 1 அப்படின்னு வந்து அர்த்தம். 0 to n minus 1. சோ இங்க n வேல்யூ வந்து 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப l வேல்யூ என்னவா இருக்கும்? 0 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். என்ன 0 ல இருந்து 4 minus 1 இல்ல 0 ல இருந்து 3. அப்ப 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். இப்போ இந்த l வேல்யூக்கு மட்டும் நான் உனக்கு ஒன்னு நல்லா சொல்லி தரேன். இந்த l வேல்யூ வந்து 0வா இருந்தா அது வந்து s ஆர்பிட்டால். l வேல்யூ 1ஆ இருந்தா that is p ஆர்பிட்டால். l வேல்யூ 2ஆ இருந்தா அது d ஆர்பிட்டால். l வேல்யூ 3ஆ இருந்தா அது f ஆர்பிட்டால். இது எல்லாருக்கும் கிளியராப்பா? So n value ல இருந்து l value எப்படி கண்டுபிடிப்ப? l value which is equal to 0 to n minus 1. சரியா? இப்போ l value 0 1 2 3 அப்படினா அது s p d f orbital. clear? யாருக்கெல்லாம் இது clear?
ஓகே சோ இப்போ இங்க பாரு L வேல்யூ 0 1 2 3 எழுதிக்கிறேன் சரியா அப்போ அதுடைய M வேல்யூ எப்படி இருக்கும் அடுத்து வந்துட்டேன் நானு M வேல்யூ which is equal to -L to +L நல்லா ஞாபகம் வச்சுக்கோ -L ல இருந்து +L இப்போ இதோட M வேல்யூ எழுதுறேன் பாரு 0 -0 to +0 0 மட்டும் தான் சரியா அடுத்து இங்க வந்து பாரு M வேல்யூ நான் வந்து எழுதுறேன் 1 இருக்கா -1 ல இருந்து +1 அப்போ -1 0 1 இல்லையா அப்போ 3 4p ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்து இருக்கு 3 4p ஆர்பிட்டால்ஸ் நமக்கு இருக்கு இப்போ அடுத்து வந்து பாரு ml ஓகே சோ இது வந்து பாரு -2 ல இருந்து +2 சரியா -2 ல இருந்து +2 -2 -1 0 1 2 சரியா -2 ல இருந்து +2 சோ 5 4d ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்து இருக்கு 5 4d ஆர்பிட்டால்ஸ் நமக்கு வந்து இருக்கு அடுத்து வந்து பாரு -3 ல இருந்து +3 இல்லையா -3 ல இருந்து +3 which is 4 அதாவது பாரு -3 -2 -1 0 1 2 3 ஓகேவா சோ மொத்தம் நமக்கு எவ்வளவு இருக்கு 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இப்பதான் நான் சொன்னேன் L வேல்யூ 0 னா அது s ஆர்பிட்டால் சோ 4 s ஆர்பிட்டால் இருக்கு L வேல்யூ 1 னா அது p ஆர்பிட்டால் 4p ஆர்பிட்டால் L வேல்யூ 2 னா அது d ஆர்பிட்டால் சோ 5d ஆர்பிட்டால் and L வேல்யூ 3 னா நமக்கு f ஆர்பிட்டால் இல்லையா சோ 7f ஆர்பிட்டால் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணனா மொத்தமா நமக்கு 16 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு ஓகேவா சோ இத நான் குயிக்கா திருப்பி சொல்லிக்கிறேன் n வேல்யூ கொடுத்துட்டாங்கனா L வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப it is from 0 to n-1 அப்படி நம்ம போடுவோம் 0 to n-1 n வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து எப்படி கண்டுபிடிப்ப -m to +m அப்படினா நம்ம வந்து போடுவோம் -l to +l தான் நம்மளுடைய m வேல்யூ வந்து வரும் அத வெச்சு தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு தமிழ் மீடியம் பசங்களா once the live is done கண்டிப்பா உங்களுக்கும் நான் pdf ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே தரேன் சரி யாருக்கெல்லாம் இது கிளியர் Ma'am, n equal to 3 na how to write? n equal to 3 na L value என்னவா இருக்கும் 0 to n-1 அப்ப 0 to 2 வா இருக்கும் L value 2 அப்படினா அது என்ன ஆர்பிட்டால் பா d ஆர்பிட்டால் 0 1 2 அப்படினு இருக்கும் 0 1, 2 அப்படினு இருக்கும் m ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கும் நமக்கு m ஆர்பிட்டால் it will be -L to +L super பா அடுத்து give the electronic configuration of manganese 2+ and chromium 3+ இதுக்கு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் நல்லா வந்து லிசன் பண்ணுங்க இதுக்கு I'll just teach you a trick clear-ஆ okay so இப்போ clear-ஆ வந்து எல்லாரும் வந்து லிசன் பண்ணுங்க so see here yeah so இப்போ 3D series நம்ம வந்து எடுத்துப்போம் scandium titanium vanadium chromium manganese iron cobalt nickel copper and then zinc சரியா சோ இப்போ இதுதான் நம்மளுடைய 3D series இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுத போறோம் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் எல்லாமே வந்து ஆர்கான் தான் வந்து வரும் எல்லாமே வந்து 4s2 தான் வந்து வரும் சோ எல்லாத்துலயும் கூட சேர்ந்து டக் டக்னு வந்து எழுதிட்டு வாங்க எல்லாத்துலயும் 4s2 எழுத போறீங்க எல்லாத்துலயும் 4s2 வந்து வரும் சரியா 4s2 ஓகேவா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எப்படி மேம் இந்த ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனடியம் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க் ஈஸியா எழுதுறது அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் வந்து சொல்லி தரேன் அந்த ட்ரிக் வந்து எழுதி வச்சுக்கோ சோ சன் டிவி பாப்போம் இல்லையா சன் டிவில வந்து சீஃப் மினிஸ்டர் சிஎம் அப்படின்னு வச்சோம் சன் டிவில சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் காஜல் தெரியும் இல்லையா நமக்கு ஐகானிக் சரியா சோ அயன் கோபால்ட் நிக்கல் காப்பர் and then alphabet la last word வந்து என்னது z அதனால zinc அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுறோம் சரியா சோ சன் டிவில சீஃப் மினிஸ்டர் வந்து வராரு ஐகானிக் ஏதோ ஒரு ஆட் ஸ்டார்ட் பண்ண வராரு அப்படி ஞாபகம் வச்சுப்போம் சோ சன் டிவில சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் z அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இப்போ பாரு SC அப்படிங்கறதா ஸ்காண்டியம் அதுக்கு அப்புறம் T அதான் நம்ம டைட்டானியம் V இருக்கு இல்லையா வெனேடியம் C தான் குரோமியம் M தான் மேங்கனீஸ் I தான் வந்து நம்மளுடைய அயன் CO தான் கோபால்ட் Ni தான் நிக்கல் Cu தான் copper and then last இருக்கிறது நம்மளுடைய zinc புரிஞ்சுதா சோ இந்த ட்ரிக் யாருக்கெல்லாம் ஈஸியா இருந்தது how many of you find this trick is easy and helpful okay so இப்போ பாரு அடுத்ததுல நம்ம வந்து எழுதுறோம் so okay எல்லாத்துலயும் 4:4:4 போடியா இப்ப 3d1 போடு 3d1 3d2 fast time கூடவே சேர்ந்து எழுதிடுவாங்க 3d3 3d4 3d5 3d6 3d7 and then 3d8 3d9 and then 3d10 ஓகேவா சோ இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து எழுதிரோம் இப்போ ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா இந்த d ஆர்பிட்டால் எப்பவுமே எனி ஆர்பிட்டால் either half filled ஆ இருக்கு இல்ல completely filled ஆ இருக்குனாதான் அது வந்து நமக்கு more stable ஆ இருக்கும் either half filled or completely filled ஆ தான் இருந்தா more stable ஆ இருக்கும் half filled பாரு 1 2 3 4 5
சரியா? half filled more stable. So இங்க பாரு இந்த 3d4 இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது ஸ்டேபிளா இருக்கும். சோ அது வந்து என்ன பண்ணும், 4 எலக்ட்ரான் இருக்கு, இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும். சோ இந்த s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் கடன் வாங்கிக்குது. அப்போ இது வந்து என்ன ஆயிடும், 4s1 3d5 ஆயிடுமா, ஸ்டேபிள். இப்போ கீழே வாயேன் 3d9 d10 configuration is stable, d5 stable, half filled stable, completely filled d10 stable. அப்போ d9 பாரு இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது நமக்கு completely stable ஆயிடும். சோ அது வந்து என்ன பண்ணும், s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும். அப்ப அது வந்து என்ன ஆயிடும், 4s1 3d10 ஆயிடும். ஈஸி. சோ இந்த குரோமியம் அண்ட் காப்பர் மட்டும் தான் வந்து எக்ஸெப்ஷன். அது ரெண்ட தவிர மத்த எல்லாமே நீங்க ஈஸியா எழுதிடலாம். இது யாருக்கெல்லாம் புரிஞ்சது? எஸ், how many of you find it is easy? யாருக்கெல்லாம் அது கிளியரா புரிஞ்சது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், சைன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரிக் வச்சு எழுதிடுவோமா? ட்ரிக் வச்சு எழுதிட்டு எல்லாத்துலயும் 4s2 போடுவீங்க. அதுக்கப்புறம் 3d 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு எழுதுவோம். d4 and d5 கான்ஃபிகரேஷன் மட்டும் நமக்கு கம்ப்ளீட்லி filled and half filled இருந்தா நமக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லிட்டு அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் நம்ம இப்போ எழுதிடுவோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம will go back to the session. சோ இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுல எதை எழுத சொன்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து எழுதலாம். அவங்க என்ன சொல்றாங்க, mn2+ அப்படின்னு சொல்றாங்க. 2+னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுவீங்களா இல்ல ரிமூவ் பண்ணுவீங்களா? டக் டக்னு சொல்லுங்க. 2+ அப்படின்னா பிளஸ் அப்படின்னா ஆட் பண்ணுவீங்களா இல்ல ரிமூவ் பண்ணுவீங்களா? 2+ அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சரியா? 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி you can easily write the electronic configuration. சரியா? அடுத்து பாரு, இப்போ இதுவும் நீங்க ஈஸியா வந்து எழுதிடலாம். n வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா l வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துறேன். n கொடுத்துட்டாங்க அப்படின்னா l வேல்யூ வந்து 0 to n minus 1. 0 to n minus 1. இப்போ அடுத்து பாரு, ரேடியல் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபார்முலா சொல்லி கொடுத்துறேன், செம ஈஸி. அவங்க இப்போ ஆர்பிட்டால் கொடுத்துட்டாங்கப்பா, 2s ஆர்பிட்டால் கொடுத்துறாங்க, 4p கொடுத்துறாங்க, 5d கொடுத்துறாங்க. இதோட n வேல்யூ எழுது. 2s னா n வேல்யூ 2, 4p னா n வேல்யூ 4, and then 5d னா n வேல்யூ வந்து 5. சரியா? இப்போ l வேல்யூ நம்ம வந்து எழுத போறோம். உனக்கு தான் வந்து தெரியும் இல்லையா, s p d f ஆர்பிட்டால். s ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ வந்து என்னது 0, p ஆர்பிட்டாலுக்கு வந்து 1, d ஆர்பிட்டாலுக்கு வந்து 2, and f ஆர்பிட்டாலுக்கு வந்து 3 இல்லையா? சோ அது எல்லாத்தையும் நான் வந்து எழுதிக்கிறேன். 0 1 2. சரியா? ரேடியல் நோடுடைய ஃபார்முலா என்னன்னா n minus l minus 1. ரேடியல் நோடுடைய ஃபார்முலா வந்து என்னது, n minus l minus 1, and ஆங்குலர் நோடோடது வந்து l வேல்யூ. சோ l வேல்யூல நீ என்ன எழுதுறியோ அதை தான் ஆங்குலர் நோட்ல எழுதுவேன். ரேடியல் நோட்ல n minus l minus 1. சோ n வேல்யூ வந்து என்ன பாருங்க, 2 இருக்கா, 2 minus l வேல்யூ என்னது 0 minus 1. அப்ப என்ன வரும், நமக்கு 1 தான் வரும். இங்க 2 வரும், இங்க 2 வரும். சரியா? ஃபார்முலா தெரிஞ்சுட்டா ரேடியல் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் வந்து எழுதிடலாம். டோட்டல் நோட் கேட்டாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். சரியா? டோட்டல் நோட்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். அடுத்து பாரு, இதுவும் நீங்க வந்து எழுதிடுவீங்க. n l வேல்யூ எல்லாம் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எழுதிடுவீங்க. அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் அண்ட் காப்பர் கேக்குறாங்க. இப்பதான் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். ஷேப் ஆஃப் s ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டாலுடைய ஷேப்ஸ் கேக்குறாங்க. திஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் 5 மார்க் क्वेश्चनல உங்களுக்கு வந்து கேட்கலாம். சோ s ஆர்பிட்டால் என்ன ஷேப்ல இருக்கும், ஸ்பெரிக்கல் இன் ஷேப்ல இருக்கும். p ஆர்பிட்டால் என்ன ஷேப்ல இருக்கும், டம்பல் ஷேப்ல இருக்கும். p ஆர்பிட்டால்ல என்னென்னலாம் இருக்கு, px இருக்கு, py இருக்கு, and then pz இருக்கு. இப்போ d ஆர்பிட்டால் வந்து நமக்கு டம்பல் ஷேப்ல வந்து இருக்கும். சரியா? d ஆர்பிட்டால் நமக்கு டம்பல் ஷேப்ல இருக்கும். dxy, dyz, dzx, and then dx square minus y square, and then dz square அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷன்ஸ்ல நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து coming to the periodic classification chapter 3 போலாமா? how many of you are ready to see chapter 3? chapter 3 யாரெல்லாம் வந்து ரெடி? டக் டக்னு chatல வந்து ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா முடிக்க போறோம். அடுத்த டார்கெட் வந்து என்ன தெரியுமா, அடுத்த ஒரு half an hourல நம்ம சாப்டர் 3 and 4 எப்படியாவது ஃபாஸ்டா வந்து முடிக்கிறோம். ஹைட்ரஜன்லாம் செம ஈஸி. அண்ட் சாப்டர் 3லயும் நமக்கு பெருசா வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்ல இல்லையா? ப்ராப்ளம்ஸ், டெரிவேஷன் அந்த மாதிரி பெருசா நமக்கு எதுவும் இல்ல. ஆர் யூ ரெடி? எஸ். ஓகே ஓகே எஸ். சோ இப்போ வந்து பாரு, மாடர்ன் பீரியாடிக் லா இதுல ஈஸியா இருக்கிறதெல்லாம் நீயே வந்து பண்ணிடலாம். சரியா? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம அட்டாமிக் நம்பர் ஆர்டர்ல எடுத்தது தான் வந்து மாடர்ன் பீரியாடிக் லா. ஈஸியான क्वेश्चनலாம் நீங்களே படிச்சுக்கலாம். சரியா? கஷ்டமானதுக்கு தான் நான் வேணும். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான்.
புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கும், இல்லனா சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும், சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாரு, say for example Na plus and F minus, Na plus F minus ரெண்டுத்துக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சேமா தான் இருக்கு. ஏன்னா Na plusல ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ற, F minusல ஒரு எலக்ட்ரானை நீ ஆட் பண்ற, சோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு எப்படி இருக்கு? சேமா இருக்கு. effective nuclear charge, the net nuclear charge experienced by the valence electron in the outermost shell is called the effective nuclear charge. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னது? நியூக்ளியஸ் எங்க இருக்கும்? ஒரு ஆட்டம் உடைய நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும். நல்லா லிசன் பண்ணு. நம்மளுடைய எலக்ட்ரான் இருக்கு, சரி, நம்மளுடைய ஆட்டம் இருக்கு, ஆட்டம்குள்ள எங்க இருக்கு? சென்டர்ல என்ன இருக்கு? நமக்கு நியூக்ளியஸ் வந்து இருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? புரோட்டான்ஸ் இருக்கும் இல்லையா? புரோட்டான்ஸ் என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால், வேலன்ஸ் ஆர்பிட்டால் என்ன இருக்கும்பா? நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுமா இல்ல ரிப்பெல் பண்ணுமா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த நெகட்டிவ் சார்ஜை பார்த்து அட்ராக்ட் பண்ணுமா இல்ல ரிப்பெல் பண்ணுமா? அட்ராக்ட் ஆர் ரிப்பெல்? எஸ், அட்ராக்ட் ஆர் ரிப்பெல்? அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? இது வந்து என்ன பண்ண? புடிச்சு புல் பண்ணி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும், சரியா? அதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இது யாருக்கெல்லாம் வந்து புரிஞ்சது? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்ம நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஒரு புரோட்டான் வந்து அட்ராக்ட் பண்ணி புல் பண்ணி வச்சுக்கிறதுனாலதான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகுது? சின்னதா இருந்து அந்த ஆட்டம் விட்டு அந்த எலக்ட்ரான்லாம் வெளில போகாம வந்து இருக்கு, சரியா? அவ்வளவுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இப்போ நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு வந்து வரப்போறோம். the tendency of an atom to attract the shared pair of electrons. ஓகேவா? இப்போ say for example கார்பனும் ஆக்சிஜனும் ஒரு பாண்டிங்ல இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க, ஒரு கோவேலன்ட் பாண்ட்னு வெச்சுக்கோ. கார்பன் சொல்லுது நான் ஒரு எலக்ட்ரான் தரேன் அப்படிங்குது, ஆக்சிஜன் வந்து நான் ஒரு எலக்ட்ரான் தரேன் அப்படிங்குது. ரெண்டு பேரும் ஒரு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஒரு பாண்ட், கோவேலன்ட் பாண்ட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன தெரியுமா? the tendency to attract the shared pair of electrons. இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸும் இந்த pair of electrons எனக்கு தான் வேணும் அப்படின்னு புடிச்சு இழுக்கிறதா. சோ இங்க பார்த்தனா கார்பனுக்கு அந்த டெண்டன்சி ரொம்ப கம்மி தான், நல்லது கார்பன், சரியா? ஆனா இந்த ஆக்சிஜன் வந்து லேஸ்பட்ட ஆள் இல்ல, இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் நான் தான் புடிச்சு எடுத்துப்பேன்னு சொல்லி அது அந்த எலக்ட்ரானை புடிச்சு இழுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த டக் ஆஃப் வார் மாதிரி, டக் ஆஃப் வார் நம்ம புடிச்சு இழுக்கிற மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும்? கார்பன் கிட்ட இருந்து அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸை புல் பண்ணி வந்து வாங்கி வச்சுக்கும், சரியா? அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? we call it as electronegativity. that is what we call it as electronegativity. அடுத்து பாரு, so why halogens act as oxidizing agent? இதெல்லாம் நீங்க படிச்சிடலாம். அடுத்த question, anomalous properties of the second group element. second group element வந்து wait a minute, yeah, second group element வந்து நமக்கு எதனால வந்து different anomalous property அப்படின்னா எதனால அது வந்து நமக்கு different appalling electronic method எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம், சரியா? சோ இதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா சூடு பிடிச்சி நம்ம வந்து படிக்க போறோம். சோ எல்லாரும் டக் டக்குன்னு தண்ணி குடிச்சி கொஞ்சம் வந்து எனர்ஜைஸ் ஆயிக்கோங்க, ஓகேவா? Okay, so let's listen to the class right now. So mention two anomalous properties of second group elements. So the elements of the second group la வந்து பார்த்தா அப்படினா only 4 orbitals மட்டும் தான் இருக்கு அதுடைய வேலன்ஸ் ஷெல்ல, சரியா? அதனால அதுடைய கோவேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 4 மட்டும் தான் வந்து இருக்கு. ஆனா அதுடைய மத்த ஆட்டம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நமக்கு அதிக மோர் ஆர்பிட்டால்ஸ் வந்து நம்ம அதுடைய வேலன்ஸ் ஷெல்ல இருக்கு. அதனால அது ஹையர் வேலன்சிஸ் வந்து ஷோ பண்ணும். ஓகே, சோ டூ அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு டிஃபரெண்டான ஒரு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கேக்குறாங்க. என்னது? வெறும் 4 ஆர்பிட்டால்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் தென் அதுடைய கோவேலன்ஸ் வந்து 4 இருக்கும், வேலன்சி வந்து கம்மியா இருக்கும். அடுத்து Pauling method for determining the ionic radius உடைய ionic radius கண்டுபிடிக்கிறதுக்கு Pauling method என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So Pauling assign the arbitrary value of electronegativity values of the elements. Pauling இந்த ஒரு ஃபார்முலா எழுதினாலே போதும், இது வந்து ரூட் வந்து ஃபுல்லா வரும். ஓகே, சோ இது 5 மார்க்ல சொல்லி தரப்போ நான் ஒரு டேர்ம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தரேன். அப்போ வந்து நம்ம இதை ஈஸியா வந்து பார்த்தலாம். சோ 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதினாலே வந்து போதும். இதுவே வந்து நம்ம Pauling method for ionic radius வந்து இதுல வந்து நமக்கு ராங்கா இருக்கு. ஆக்சுவலி இதோட क्वेश्चन வந்து என்ன தெரியுமா இருக்கணும்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு வந்து இருக்கணும் இல்லையா? சோ ஆக்சுவலி ஐடியலி திஸ் क्वेश्चन should be of electro negativity. சோ இப்போ அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி क्वेश्चन நம்ம இங்க படிக்க போறோம். See here we have, இங்கடா காணோம், இங்க இருக்கு பாருங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி.
Actually the question மட்டும் மாத்திக்கோங்க. It is electronegativity. இதோ இருக்கு, here இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. Briefly give the basis for Pauling scale of electronegativity. Ionic radiusக்கு அது வந்து வராது. ஓகே, சோ இப்போ நம்ம diagonal relationship நம்ம முடிச்சிடலாம். சரியா? சோ diagonal relationship அப்படினா என்னது? நமக்கு இப்போ first period of elements இருக்கு, second period of elements இருக்கு இல்லையா? சோ இங்க இந்த lithium and then magnesium பாத்தீங்க அப்படினா இந்த first lithium, beryllium, boron, carbon எடுத்துக்கோ, sodium, magnesium, aluminum, silicon எடுத்துக்கோ. இந்த diagonally இருக்கிற elements எல்லாமே வந்து நமக்கு same physical and chemical properties வந்து நமக்கு establish ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நமக்கு சேமா இருக்கும். அதுதான் வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப். சோ லித்தியமும் மெக்னீசியமும் நமக்கு ஓரளவுக்கு சேமா இருக்கும், பெரிலியமும் அலுமினியமும் ஓரளவுக்கு சேமா இருக்கும், போரானும் சிலிக்கானும் நமக்கு ஓரளவுக்கு சேமா இருக்கும். நவ கமிங் டு தி ஸ்கிரீனிங் எஃபெக்ட். நான் இப்பதான் உங்களுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். அதுலயே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகி இருக்கும். சரியா? இப்போ இங்க வந்து பாரு, நம்மளுடைய ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டம்ல சென்டர்ல என்ன இருக்கு? நமக்கு நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல், வேலன்ஸ் ஆர்பிட்டல் என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். This is what we call it as electron affinity. Sorry, nuclear charge, effective nuclear charge அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ இங்க பார்த்தா அப்படின்னா நடுவுல ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த நடுவுல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்கும்? நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நடுவுல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, இந்த எலக்ட்ரான்ஸும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் அட்ராக்ட் பண்ணுமா இல்ல ரிப்பெல் பண்ணுமா? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் நடுவுல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் அட்ராக்டா ரிப்பெல் பண்ணுமா? அட்ராக்ட் பண்ணுமா இல்ல ரிப்பெல் பண்ணுமா? எஸ், வெரி குட். No, electrons ரெண்டுமே வந்து நமக்கு சேம் சார்ஜ் இல்லையாப்பா? சோ சேம் சார்ஜ் அப்படின்னா they both repel each other. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து என்ன பண்ணுது? ரிப்பெல் தான் வந்து பண்ணும். ஓகேவா? So now we came to the very important ஆன ஒரு question. So Pauling scale of electronegativity. நம்ம இந்த electronegativity அப்படினா என்னன்னு பார்த்தோம். The tendency to attract the shared pair of electrons அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா? So இந்த question யாரெல்லாம் படிச்சிட்டீங்க, யாரெல்லாம் இன்னும் படிக்கவே இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். So in the Pauling scale of electronegativity ல நம்ம வந்து படிக்க போறோம். So one such method developed by Pauling. ஆமா, இந்த மெத்தட் Pauling தான் டெவலப் பண்ணாரு. He assigned arbitrary value of electronegativity for hydrogen and fluorine. ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் அவர் வந்து என்ன பண்ணாரு? ஒரு arbitrary value வந்து அசைன் பண்ணாரு. ஆர்பிட்டரி வேல்யூ, அதாவது ஹைட்ரஜனுக்கு ஒரு 2.1 வச்சுக்கலாம்ப்பா, ஆக்சிஜன் ஃப்ளூரினுக்கு ஒரு 4.0 வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாரு? ஒரு ஆர்பிட்டரி வேல்யூ அவராவே வந்து போயிட்டு பண்ணாரு. ஸ்கிரீனிங் எஃபெக்டும் ஷீல்டிங் எஃபெக்டும் ஒன்னா? ஆமா, ஒண்ணுதான். சரியா? சோ ஸ்கிரீனிங் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து என்ன பண்ணுப்பா? ரிப்பெல் பண்ணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னா, இப்போ கிளியரா வந்து பாரு, இங்க இந்த புரோட்டானோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. ஆனா நடுவுல இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது? நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுது? இட் இஸ் ஜஸ்ட் அவாய்டிங். ஓகேவா? அது வந்து என்ன பண்ணுது? ரிப்பெல் பண்ணுது. சோ இப்படி இந்த நடுவுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த அட்ராக்ஷன்ல இருந்து என்ன பண்ணுது? ஷீல்டு பண்ணுது இல்லையா? சோ இந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன்ல இருந்து வந்து என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் வெளில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு பண்ணுது. எலக்ட்ரான்ஸ் வெளில போ அப்படிங்குது. ஆனா நடுவுல இருக்கிற புரோட்டான் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் as ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரியா? எஸ். சோ இப்போ அடுத்து பாரு, இவ்வளவுதான்ப்பா. சோ பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கால்குலேட் பண்றாரு. XA minus XB. இந்த A அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், B அப்படிங்கிறது ஒரு ஆட்டம். So XA minus XB which is equal to 0.182 into root of XAB EAB which is the electronegativity. Okay, electronegativity and then EAA and then into இது வந்து into multiplication வரும் into EBB. சரியா? So இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கரெக்டா வந்து எழுதிடுங்க. So இதுல EAB, EAA, EBB இதெல்லாம் வந்து என்னது? These are all the bond dissociation energy. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஒரு பாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி எடுக்கும் அப்படிங்கறத நம்ம bond dissociation energy அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? So state the trend in the variation of electronegativity in the groups and period. உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். along the period electronegativity increase ஆகுமா இல்ல decrease ஆகுமா? quickly சொல்லுங்க. electronegativity along the period increases or decreases? along the period increase or decrease?
along the period நம்மளோட electronegativity வந்து என்ன ஆகும்? Yes, it increases. And then down the group சொல்லுங்க பார்க்கலாம். Down the group நம்மளோட electronegativity வந்து என்ன ஆகும்? Decrease ஆகும். Down the group வந்து என்ன ஆகும்? நம்மளோட electronegativity decrease ஆகும். So now coming to the general electronic configuration of lanthanides and actinides. So அதோட electronic configuration பார்த்துக்கோங்க. நீங்க எழுதிடலாம். Lanthanides and actinides கான electronic configuration எழுதிடுவீங்க. So இது 1 மார்க்லயும் நமக்கு கேட்கலாம். Define ionization energy. குயிக்கா சொல்லித்தரேன். ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை அயனைஸ் பண்ண, which means ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதை தான் நான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றேன். சோ யாருக்கெல்லாம் அயனைசேஷன் எனர்ஜி கிளியர்? The energy, the amount of energy required to remove an electron. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆப்போசிட். அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்னது? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளவு வேணுமோ அதான் அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. இதுவே ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. சரியா? ஒரு எலக்ட்ரானை ஆட் ஆகுறப்போ எவ்வளவு எனர்ஜி வெளில வருதோ அதுதான் என்னது? எலக்ட்ரான் அஃபினிட்டி. கிளியரா? எஸ். சோ இப்போ அடுத்து பாரு, எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங், கிவ் அப்ரோப்ரியேட் ரீசன்ஸ். சோ இந்த ரீசனிங் பேஸ்டு क्वेश्चंस வந்து வரும். சோ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படினா என்ன அர்த்தம்? அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனை விட ஹையரா இருக்கு, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிப்பீங்க. அப்படி பாக்குறப்போ நைட்ரஜனுடைய நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு ஹையரா இருக்கு. அண்ட் P3 கான்ஃபிகரேஷன், அதாவது ஹாஃப் ஃபில்டா வந்து இருக்கு. ஹாஃப் ஃபில்ட் அப்படின்னா அது மோர் ஸ்டேபிளா இருக்கு. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன பார்த்தோம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவைப்படுற எனர்ஜி இல்லையா? சோ மோர் ஸ்டேபிளா இருக்கிறப்போ அதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். சரியா? எஸ். சோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். தட்ஸ் வை நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் நைட்ரஜன் வந்து நம்ம ஹையர் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இப்ப கிளியரா பாரு, ரீசனிங் டைப் ஆஃப் क्वेश्चंसலாம் புரியலனா எழுத முடியாது. இது உங்களுக்கு கம்பல்சரியில கேட்பாங்க. சரியா? வேணுமா வேண்டாமா? ரீசனிங் டைப் ஆஃப் क्वेश्चंस வேணுமா வேண்டாமா? கம்பல்சரியில. Yes. So first ionization potential of carbon atom is greater than boron atom, whereas reverse is true for second ionization potential. ஒண்ணுமே இல்ல, போரான் கார்பன் இது ரெண்டுத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா ரெண்டு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரியா? சோ இப்போ கிளியரா பாரு, கார்பன் வந்து நமக்கு ஸ்மாலர் சைஸா இருக்கு அண்ட் ஹை நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் நான் தான் சொல்லி கொடுத்தேன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஒரு ஆட்டம்ல நடுவுல இருக்கிற புரோட்டான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்றதா வந்து நம்ம நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு ஹையரா இருக்கு கார்பன்ல. அப்ப அதுல இருந்து அவ்வளவு ஈஸியா நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்ப அதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹையரா இருக்கும். டாப்ரினர் ட்ரையட் இதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும். மூணு ஆட்டம்ஸா வந்து கால்குலேட் பண்றாரு. அதுல லாஸ்ட் 2 ஆட்டம்ஸ் நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டர் ஆட்டம் உடைய மாஸ் நமக்கு கிடைக்கும். சோ டாப்ரினர் ட்ரையல்லாம் நீங்க படிச்சாலே வந்து புரியும். சோ இங்க பாருங்க, இதுவும் நம்ம பார்த்த அதே क्वेश्चन தான். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் பெரிலியம் அண்ட் நைட்ரஜன் வந்து ஏறத்தாழ 0வா இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னு தெரியல? அந்த எலக்ட்ரான் ஆட் அப் ஆகுது, அப்போ எவ்வளவு எனர்ஜி வந்து நமக்கு கெயின் ஆகுதுங்கிறதா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அட்டாமிக் ரேடியஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு ஆட்டம் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, அந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஆர்பிட்டாலுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் வந்து அட்டாமிக் radius. அடுத்து பாரு, compare the ionization energy of beryllium and boron. இது வந்து கொஞ்சம் important. Okay, ionization of beryllium and boron வந்து எவ்வளவு இருக்குப்பா? பெரிலியம்க்கு 899 இருக்கு and boronக்கு வந்து 800 இருக்கு. சரியா? It is due to the fact that beryllium with completely filled 2s orbital is more stable than partially filled valence shell electronic configuration of boron. So இப்ப பெரிலியம்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா completely filled 2s orbital இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. completely filled more stable இல்ல partly filled more stable? டக்குன்னு சொல்லு, ஃபாஸ்டா சொல்லு. completely filled more stable இல்ல partly filled more stable? ஏன் வந்து நமக்கு பெரிலியம் அண்ட் போரானை கம்பேர் பண்ண சொல்றாங்கப்பா? பெரிலியம்க்கு அயனைசேஷன் எனர்ஜி ஹையா இருக்கு, போரானுக்கு கம்மியா இருக்கு. which means அயனைசேஷன் எனர்ஜினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ, எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும்? which one will be more stable? yes,
completely filled தான் நமக்கு வந்து more stable இருக்கும். So இப்போ பெரிலியம்க்கு எதனால நம்மளுடைய அயனைசேஷன் எனர்ஜி ஹையரா இருக்கு? அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அப்போ அது ஸ்டேபிளா இருக்கு. அதனால தான் அது எலக்ட்ரானை தர மாட்டேங்குது. பிகாஸ் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு completely filled 2s ஆர்பிட்டால் இருக்கு. ஆனா நம்ம போரான்ல partly filled தான் இருக்கு. சரியா? சோ இதுதான் வந்து ஆன்சர். மேபி நம்ம ஈவினிங் செஷன் 7 o'clockல chapter 4 and 5 ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? சோ chapter 4 5 இந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம ஈவினிங் செஷன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சோ இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் புரிஞ்சது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, let me know. So we are going to end the session. So இப்போ நீங்க போய்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ நம்ம படிச்சது எல்லாத்தையும் நீங்க போய்ட்டு ரிவைஸ் பண்ண போறீங்க. குயிக்கா ரிவைஸ் பண்ண போறீங்க. ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டு நீங்க chapter 4 5 6 7 முடிச்சிர போறீங்க. chapter 4 5 6 7 படிச்சிட்டு வர போறீங்க. எப்போ? before 7 o'clock. Okay? So 7 o'clock class யாரெல்லாம் வருவீங்க? ஃபயர் போடுங்க பார்க்கலாம் chatல. 7 o'clock class யாரெல்லாம் வர போறீங்க? ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. Yes. Okay. So யாரெல்லாம், let me know one thing, யாரெல்லாம் class startingல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் பா class வந்து startingல இருந்து நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேம் அப்படின்றீங்க? யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? very good, very good, very good. So PDF யாருக்கெல்லாம் வந்து வேணுமோ PDF வந்து you all join in the WhatsApp group. இப்போ நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, which is chat இருக்கு இல்லையா, chatல வந்து உங்களுக்கு WhatsApp group வந்து நம்ம பின் பண்ணி இருக்கும். ஓகே, அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. and then do this thing for you. So யாராவது நேத்துடைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்க்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்க அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறீங்க. சரியா? சோ நேத்துடைய லைவ்ல இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நீ ஆர்கானிக் எனக்கு புரியல எல்லாத்தையும் விட்டா கூட நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து விடக்கூடாது. சோ நேத்து பார்த்த அப்படின்னா இந்த லைவ் தான். லைவ்ல போயிட்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சோ குயிக்கா ஒரு 1 hourல படிச்சு முடிச்சிருங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த PDF தருவேன், வெயிட் பண்ணு. சரியா? சோ இந்த PDF தந்த உடனே இந்த PDFல இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு chapter 4 5 6 7 ல இருக்கிற புக் பேக் क्वेश्चंस படிக்க போறேன். chapter 4 5 6 7 ல இருக்கிற புக் பேக் क्वेश्चंस படிச்சிட்டு வர போறேன். எப்போ? before 7 pm live. 7 pm liveக்கு வரதுக்கு முன்னாடி. ஓகேவா? சோ let me know அந்த 7 pm liveல நம்ம என்னலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. So hopefully we'll complete chapter 4 5 6 7 and then by 8 also. ஓகேவா? சோ நாளைக்கு காலையில 10 o'clock வந்து லைவ் மாரத்தான் இருக்கு. அதுல நம்ம வால்யூம் 2 ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிக்க போறோம். and நாளைக்கு ப்ராப்ளம் செஷனும் வந்து இருக்கு. PYQஸும் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல தர போறேன். So always remember one thing, PDF alone will not help you. சரியா? சோ உங்களுக்கு 4 விஷயம் வந்து வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டடி பிளான். அதுக்கு தான் நேத்திக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுத்தேன். அது நீங்க போயிட்டு என்ன பண்ணிடணும், பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தேன் அப்படின்னா வீடியோஸ். ஆல்வேஸ் நம்ம வீடியோஸ்லயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். then coming to the ஷார்ட்ஸ்லயும் குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும். and then comes the live. லாஸ்டா தான் வந்து PDF. சரியா? லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து PDF. ஏன்னா லைவ்ல தான் உங்களுக்கு என்னென்ன क्वेश्चनல என்னென்ன மட்டும் எழுதினா போறோம் அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க வந்து கொடுத்திருப்போம். சரியா? so once I end this live you all will comment. இப்போ அடுத்து யாரெல்லாம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ பாருங்க, ஒரு 2 hours-ல அழகா நம்ம ஒரு 3 chapters குயிக்கா வந்து படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் கொஞ்சம் பெருசா இருந்தது. சோ டைம் ஆயிடுச்சு. சரியா? சோ கண்டிப்பா யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணலையோ இப்போ chatல உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து வந்திருக்கு இல்லையா, அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா மெசேஜ் பண்ண போறீங்க. So everybody join the WhatsApp group. They only will be giving you the PDF. Clear? So 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுல ஆல்ரெடி half a day போயிடுச்சு. So 1.5 days மட்டும் தான் வந்து டைம் இருக்கு. சரியா? So அந்த 1.5 daysல நீங்க ப்ராப்பரா வந்து படிக்கணும். ஓகே, சோ நீட் யார் யாரு, ஜெய் யார் யார் படிக்கிறீங்க, and then ஈவினிங் செஷன் நம்ம என்னென்ன பண்ணலாம், மார்னிங் செஷன் how do you feel, எப்படி இருந்தது மார்னிங் செஷன் அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் ஆல்சோ you just let us know. and நேத்துக்கு நேமிங் ரியாக்ஷன் யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு பாத்துங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் நான் வீடியோஸ்ல கொடுத்திருக்கேன். ஓகே, சோ ஆல்வேஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ லெட்ஸ் மீட் அகைன் at 7 PM today. ஓகேவா? சோ அது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையுமே வந்து குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க. சோ see you soon, see you later, டாடா, bye bye. அது வரைக்கும் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குதோ 12 மணில இருந்து 1 2 3 4 5 6 7 ஒரு 7 hours உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த 7 hours டைம் வேஸ்ட் பண்ணாம யாரெல்லாம் படிக்க போறீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போங்க. மேம் நான் இந்த 7 hours நான் பக்காவா போயிட்டு படிப்பேன். ஓகே, நீங்க இப்ப கிளாஸ் நடத்தின எல்லாத்தையும் நான் போயிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு சாப்டர் 4 5 6 7 நான் போய் ரிவைஸ் பண்ணிட்டு வருவேன். யாரெல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ண போறீங்க? எஸ். ஓகே, இந்த மாதிரிலாம் முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தா, 2 மாசத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தா ஈஸியா சென்டம் வாங்கியிருக்கலாம் இல்லையாப்பா?
எஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம், பிங்கி ப்ராமிஸ் யா, ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சென்டமே நம்ம வந்து வாங்கிருக்கலாம். ஓகே, சோ அந்த தப்பு தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, 12th பண்ணக்கூடாது. சோ 12th என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ண போறோம். சரியா? சோ நீங்க என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணும் and how you find 100 learning is helpful for you அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. everybody send this to the helpline number and also comment sectionல நீங்க வந்து சொல்லுங்க. சோ அடுத்த 7 hours கரெக்ட்டா போயிட்டு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகேப்பா. சோ பை பை, ஆல் தி வெரி பெஸ்ட். யாரெல்லாம் குரூப் ஜாயின் பண்ண முடியோ மறக்காம ஹெல்ப்லைன் நம்பருக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. டாடா.